ஒரு நாளும் அற்புதம் ஒன்று இயேசு நிகழ்த்திட வேண்டிக்கொள். நீ நம்பி ஸ்தோத்திரித்து காத்தீரு, தவறாது அற்புதம் அவர் செய்வார். ஒவ்வொரு நாளும் அற்புதம் ஒன்று இயேசு நிகழ்த்திட வேண்டிக்கொள். நீ நம்பி ஸ்தோத்திரித்து காத்தீரு, தவறாது அற்புதம் அவர் செய்வார். இன்றைய மெசேஜ் தேறினவர்களாக மாறுவது. Today's message is becoming perfect. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்கலாம். Luke's Gospel 6th chapter 40th verse. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். Luke 6:40. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சீஷன் எவனும் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. The disciple is not above his master, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். but everyone that is perfect shall be as his master. எந்த ஒரு சீஷனும் அவருக்கு போதித்தவனை காட்டிலும் மேலானவன் அல்ல. Every disciple is not above his master who has taught him. இங்கே குரு என்ற ஒரு வார்த்தை தமிழிலே உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. Here we read of a term called master. தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். Everyone that is perfect shall be as his master. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். Matthew's Gospels 23:10. மத்தேயு 23:10. நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், Neither be called masters, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார். for one is your master, even Christ. தமிழ்ல குரு என்று சொன்னால் அதுக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. The term master means it has a great meaning. அது ஒரு சிலருக்கு விளங்கி இருக்கலாம், ஒரு சிலருக்கு விளங்காமல் இருக்கலாம். Some of them might have understood it, but some might not have. ஒரு தொழிலிலே தேறினவன் குரு என்று அழைக்கப்படுகிறான். One who is become great in his business is called a master. ஒரு கலையிலே தேறினவன் குரு என்று அழைக்கப்படுகிறான். One who is great an artist, he is also a master. ஒவ்வொரு காரியங்களிலும் தேறினவன் குரு என்று அழைக்கப்படுகிறான். One who is a perfect in everything is called a master. ஆனால் இந்த குரு என்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன? But what is the Tamil meaning of the master? கு ரு. கு என்று சொன்னால் பாவம், ரு என்று சொன்னால் அழிப்பவன் என்று அர்த்தம். The term means one who destroys sin. அதுதான், பாவத்தை அழிப்பவர் தான் குரு. One who destroys sin is a master. ஒரு குரு தன்னுடைய சீஷர்களுக்குள்ள இருக்கிற தவறான பழக்க வழக்கங்களை மாற்றி அவனை தெய்வீக தன்மையிலே தேறினவனாக மாற்றுவதுதான் அந்த குருவினுடைய வேலை. The job of the master is to correct the disciple of all his shortcomings and make him perfect. பல குடும்பத்திலே பிறந்தவனுக்கு அவன் குருவாக இருக்கிறான். He is a master of many people who are born in different families. பல சுபாவங்களிலே வளர்ந்தவர்களுக்கு அவன் குருவாக இருக்கிறான். He is the master of the people of different characters. முதலாவது அந்த குருவினுடைய வேலை அந்த அந்த சீஷனுக்குள்ள இருக்கிறதான தவறான நடவடிக்கைகளை மாற்றுவது, அடுத்து புனிதமான செயல்களை, இல்லாவிட்டால் அந்த தொழில், அந்த கலை, அதை அவனை கற்று தேர்ந்தவனாக நிறுத்துவது. Firstly, the work of the master is to correct the disciple of his wrongdoings and then make him perfect in every work that he proceeds. இங்கே கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். Here it is said that Christ alone is your master. அப்படியானால் இயேசுதான் நம்முடைய குரு. நாம் தேறினவர்களாக மாறும் பொழுது நாம் குருவை போல மாறுகிறோம். If so, Christ alone is our master. When we become perfect, we become like our master. தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான். One who is made perfect is like his master. தற்போதைய மனித நிலவரம் என்பது ஒரு மூடத்தனமான ஒரு நிலவரம். The temporal situation of the man is something foolish. இல்லாவிட்டால் மிருகத்தனமான ஒரு வாழ்க்கை. It is a beastly life. இப்படித்தான் சங்கீதக்காரன் மனித வாழ்வை குறித்து அவன் அறிக்கையிடுகிறான். That is what psalmist confesses of the life of man. ஒரு மனிதன் மிருகம் போல இருந்தேன் என்று சொல்லுகிறான். One man utters that he was like a beast. 73ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read in 73rd Psalm, 22ஆம் வசனத்திலே,
Verse 22. நான் மூடனாக இருந்தேன், மிருகம் போல் இருந்தேன் என்று தன்னை குறித்து சொல்கிறான். He says that I was foolish and ignorant like a beast. இப்படிப்பட்ட மனிதனை கிறிஸ்துவை போல மாற்றுவதுதான் கிறிஸ்தவத்தினுடைய வேலை. It is the work of the Christianity to make such a man like Christ. முதலாவது பாவியாக இருக்கிறவனை மனிதனாய் மாற்றுவது. Firstly, one who is a sinner, he should become like a man. தன்னுடைய நிலையை அவனை உணரச் செய்வது. He should understand his state. அடுத்து இந்த மனிதனை புனிதனாய் மாற்றுவது. Nextly, this man should become divine. அதுக்கு பின்பு அவனை குருவை போல தேறினவனாய் மாற்றுவது. Then he should become like his master who is perfect. இன்றைய மெசேஜ் தேறினவர்களாக மாறுவது. Today's message is becoming perfect. நாம் எதிலே தேறினால் குருவை போல மாற முடியும். In which thing we should be perfect that we might be like the master? லூக்கா 6:40 அழகாக சொல்லுகிறது, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். In Luke 6:40 we see that one who is made perfect shall be like his master. அப்படியானால் தேறினால் தான் ஒரு மனிதன் இயேசுவை போல, கிறிஸ்துதான் குரு, அவரை போல அவன் மாற முடியும். Only when one is made perfect, when Christ is the master, we can be made perfect like him. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண மனிதனை தேறினவனாய் அங்கே போய் நிறுத்துவது. The Christian religion is making an ordinary man to be a perfect. இன்னைக்கு பள்ளிகளிலே 100% தேறினவர்கள் என்று சொல்லுகிறார்கள். Today in schools we find they are 100% pass over. அதுக்காக தான் அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். For that only they are striving. ஆனால் அது எப்படியோ அந்த தேர்ச்சி அதுக்கு அவருடைய பிரயாசங்கள் அதுக்கு உதவி செய்கிறது. And all their labor for it is helping them out of it. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மனிதனை தேறினவனாய் மாற்றுவது, தேறினவனாய் மாறி குருவை போல அவனை மாற்றுவதுதான் கிறிஸ்தவத்தினுடைய பூர்ணத்தின் வல்லமை. The Christian life or the perfection or the work of the perfection in Christianity is to make one perfect. எவைகளில் தேறினவன் குருவை போல இருப்பான்? When what should he be made perfect that he might be like his master? பிரியமானவர்களே, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக மாற்றுவதுதான் இந்த சபையினுடைய நோக்கமாக இருக்கிறது. The main purpose of this church is to make any man perfect in Christ Jesus. மற்ற சபைகளுக்கு சில மோட்டோ இருக்கும், ஸ்கூல்களிலே சில மோட்டோ இருக்கிறது. ஆனால் நம்முடைய பெண்டிகாஸ்ட் சர்ச்சினுடைய மோட்டோ எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்துவது. There are mottos found for schools and all other denominations, whereas for our Pentecostal church it is said that to present any man perfect in Christ Jesus. எந்த மனிதனையும் to present any man. இன்னைக்கு சில ஸ்கூல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெர்சன்டேஜ் எடுத்துட்டாதான் சீட் உண்டுன்னு சொல்லிடுவாங்க. If you go to certain schools and see, if you get only so much of percentages, you will be admitted. அதே ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைக்கு கூட அவன் 10th முடிக்கும்போது அந்த குறிக்கப்பட்ட மார்க் ஸ்கோர் பண்ணாதான் +1ல என்ன செய்றாங்க, சீட் கொடுக்கறாங்க. இல்லனா பிள்ளைய வேற ஸ்கூலுக்கு நீ போய்ட்டுன்னு அனுப்பி விட்டுறாங்க. Even for the student who is studying in that same school, only if that percentage is obtained by him, he is admitted in that school, or else he's going somewhere else. ஆனா தான் ஸ்கூல்ல ஸ்ட்ரெngth அதிகமா இருக்கணும் அப்படினு ஆசைப்படுறவங்க இப்படி கழிச்சு விட்டு எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். Those who want the strength of the school, they admit the people who are being despised like this. ஆனா இயேசுனுடைய பாலிசி என்ன தெரியுமா? But the policy of Jesus is, யார் வந்தாலும் அவனை தேறினவனாக நிறுத்துவது அவருடைய சக்தி. Whoever might come to present him perfect, that is his work of it. இல்லாதவைகள், those who are nothing, இழிவானவைகள், those who are despised, பைத்தியமானவைகள், and those who are foolish, அற்பமானவைகள், those who are found nothing, இப்படிப்பட்டவர்களை கூட இயேசுவிடத்திலே கொண்டு வந்தால் அவர்களை அவர் தேறினவனாக மாற்றுகிறார். If you bring such people to Jesus, he is making them perfect. அதுதான் தேவனுடைய வேலை. That is the work of the Lord. எதிலே நாம் தேற வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We should learn as to in what we should be found perfect. ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்திலே தன்னுடைய ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். A child of God should rectify his life in a right way. இன்றைக்கு நாம் தேறினவர்கள் என்கிற ஒரு தன்மையை நாம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டியது அவசியம். Today we have to learn of things which will make us perfect. ஒரு சில குருக்கள் தேறின தன்மையை சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். Some masters will not teach their perfect way. ஒரு உச்சகட்ட நிலவரத்துக்கு அந்த ஸ்டூடண்ட கொண்டு வர மாட்டாங்க. அந்த உயர்ந்த கலையை மட்டும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. They will not teach the student the highest standard or the top things which they know. இந்த வர்ம கலையில எல்லாம் சில கலைகளை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. They will not teach the greatest artist works. அதுபோல முக்கியமான காரியங்களை மற்றவங்களுக்கு போதித்து கொடுக்க மாட்டார்கள். The important aspects they will not teach the others. ஆனால் இயேசு அப்படி அல்ல. But Jesus is not so. ஏனென்றால் அவன் தேறினால் தான் தன்னுடைய மனவாட்டியாய் மாற முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். Because he knew that only he becomes perfect, he will become the bride. முதலாவது யோபு 36ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Job 34 verse 6 when we see, 36ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 36 verse 4 when we see, அங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான், there a man says,
யோபு 36:4. மெய்யாகவே என் வார்த்தைகள் பொய்யற்றிருக்கும். உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன். உம்மோடே பேசுகிறவன் அறிவில் தேறினவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He that is perfect in knowledge is with thee. முதலாவது அறிவில் தேறினவன் குருவை போல இருப்பான். He that is perfect in knowledge will be like his master. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை தேர்ந்தவர்களாய் மாற்றும்படியாக கர்த்தருடைய வசனம் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Dear beloved, this morning the word of God is intervening with you to make you perfect. இன்னும் நாம் ஆரம்ப ஸ்டேஜிலே இருந்து கொண்டிருக்க கூடாது. We should not still be in the beginning stages. ஒரு வளர்ச்சியற்றவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. We should not be found without growth. இன்னும் தடுமாறக்கூடியவர்களாக நாம் இருக்க கூடாது. We should not be the ones who are stumbling still. 20 வருடம் ஆகிவிட்டது, 10 வருடம் ஆகிவிட்டது, 5 வருடம் ஆகிவிட்டது, பிறப்பே CPM. ஆனால் இன்னும் நமக்குள்ளே எவ்வளவு தேர்ச்சி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். It's past 20, 10 and 5 years and we are born in this CPM. See how the growth is found in us. இன்னைக்கு अनेகர் தங்களுடைய ஜீவியத்திலே ஒரு தேறின தன்மையிலே அவர்கள் இல்லை. Today many of them are not found in this state of perfectness. அதனால தான் பவுல் பேசும் பொழுது, that is what when Saul Paul speaks, காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். When you should look at the times, you should be the masters, he says. இங்கே ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் அறிவில் தேறினவன் என்று சொல்லுகிறான். Here a man says that he is perfect in knowledge. இந்த உலக அறிவு அல்ல. This is not the knowledge of the world. நாம் இந்த பாதையில வந்த பின்பு உலக அறிவு நமக்கு குப்பையாக எண்ணப்படுகிறது. When we come into this path, the knowledge of this world is counted as உலக ஞானம் தேவனுடைய பார்வையிலே பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We see that the wisdom of the world is found as madness ஒரு before தேவனுடைய God. பிள்ளை அறிய வேண்டிய காரியம் என்ன? What should a child of God know? நீங்க இந்த உலகத்துல கம்ப்யூட்டர் அறிவுகள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பரலோகத்தை விட்டுவிட்டால் என்ன பிரயோஜனம்? You might obtain the knowledge of the computers, but if you leave the heaven, what is the use? உலகத்துல பல கலைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் தெய்வீகத்தை விட்டுவிட்டால் என்ன பிரயோஜனம்? You might have knowledge in many arts in the world, but if you leave the heaven, what is the use? நீ போகிற நரகத்திலே இதெல்லாம் உனக்கு உதவி செய்யாது. When you go to hell, all these things will not help you. அப்படினால் நாம் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவு என்ன? எந்த அறிவிலே நாம் தேர்ந்தவர்களாக மாற வேண்டும்? Therefore, what is the knowledge that we have to receive these days? In which thing we should be made perfect? ஏசாயா 11:9 பார்க்கும் பொழுது, when we see Isaiah 11:9 பார்க்கும் பொழுது, 11:9 when we see, கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we see that the earth shall be filled with the knowledge of knowing ஒரு of the தேவனுடைய Lord. பிள்ளை என்று சொல்லுகிறவன் கர்த்தரை அறிகிற அறிவில் தேர்ந்தவனாக மாற வேண்டியது அவசியம். A child of God should always be filled with the knowledge of the Lord. உன்னுடைய கர்த்தரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? What do you know about your Lord? உன்னுடைய தேவனுடைய வல்லமையை குறித்து உனக்கு என்ன தெரியும்? What do you know about the power of your God? அவருடைய மகத்துவத்தை குறித்து உனக்கு என்ன தெரியும்? What do you know about his majesty? அவருடைய பரிசுத்தத்தை குறித்து உனக்கு என்ன தெரியும்? What do you know about his holiness? அவருடைய இரக்கங்களை குறித்து உனக்கு என்ன தெரியும்? What do you know about his mercies? அவருடைய தயவை குறித்து உனக்கு என்ன தெரியும்? What do you know about his grace? அவருடைய திட்டத்தை குறித்து உனக்கு என்ன தெரியும்? What do you know about his plan? நீதிமொழிகள் 9:10 பார்க்கும் பொழுது, when you read in Proverbs 9:10, அங்கே பரிசுத்தரை அறிகிறதே அறிவு என்று சொல்லி இருக்கிறது. we see that the knowledge of the holy is the knowledge. பிரியமானவர்களே, இந்த உலக அறிவு என்பது தேவனுக்கு பார்வைக்கு ஒன்றுமில்லாமல் காணப்படுகிறது. Dear beloved, the knowledge of this world is found as nothing before God. ஆனபடியால் தேவனை அறிகிற அறிவு, பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. தேவனை எந்த விதத்தில் நீ அறிந்திருக்கிறாயோ அந்த அறிவிலே நீ தேர்ந்தவனாக மாற வேண்டியது அவசியம். The knowledge of the holy is holy, and therefore we need to be made perfect in the knowledge of God. ஆண்டவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Have you known God? ஒரு சிலர் இந்த மார்க்கத்திலே வந்தும் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. Some of them coming into this religion have still not known God. முதலாம் சாமுவேலிலே பார்க்கும் பொழுது, when you read in 1 Samuel, ஏலி என்கிற பிரதான ஆசாரியனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். we see that the high priest Eli had 2 sons. அவர்களுக்கு அந்த கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். They were doing the ministry of the Lord. கர்த்தருடைய வீட்டிலே அவர்கள் காணப்பட்டார்கள். They were found in the house of the Lord. ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பிரமாணம் இருந்தது. அதன் அடிப்படையிலே அவர்கள் ஊழியம் செய்து வந்தார்கள். They had the command to do the ministry, and on the basis they had done the ministry. ஆனால் ஜீவியம் அவர்களுக்கு கெட்டு போய் காணப்பட்டது. But their life was found spoiled. காரணம் அவர்கள் தேவனை அறிகிற அறிவிலே இல்லவே இல்லை. The reason is they have not been in the knowledge of the God. முதலாம் சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 1 Samuel 2nd chapter 12th verse, அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. it is said that they knew not the Lord. தேவனை குறித்த ஒரு தெய்வீக அந்த பரிசுத்தத்தின் அந்த பட்சிக்கிற அக்கினியை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. They did not know about the knowledge of God who is a flaming fire. ஏதோ ஒரு ஊழியம் செய்ய சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி வயிற்று பிழைப்புக்காக ஒரு ஊழியம் நடந்து கொண்டிருந்தது. They did some sort of ministry for their food. ஆனால் அந்த தேவன் பரிசுத்தமானவர் என்று அவனுக்கு தெரியாது. But he did not have the knowledge that the Lord is holy. அவர் ஒரு பட்சிக்கிற அக்கினி என்பதை அவன் அறியவில்லை.
He did not know that he is a flaming fire. அந்த பட்சிக்கிற அக்கினி வந்த பொழுது அவர்கள் பட்சிக்கப்பட்டு போய்விட்டார்கள். When that consuming fire came, they were consumed. அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை தேர்ந்தவர்களாக குருவை போல தன்னை போல மாற்றும்படியாக உன்னை இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை ஒரு விசை கர்த்தர் நினைப்பூட்ட விரும்புகிறார். The Lord wants to remind you this morning that the Lord has brought you to make you perfect this day. ஒன்று, நீ பரிசுத்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். Firstly, you should grow in the knowledge of the Lord. இரண்டாவது, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீ வளர வேண்டும். Secondly, you should grow in the knowledge of Christ. இரண்டாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 Peter 2:20 when we read, கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. we see of a term of the knowledge of Christ. பிலிப்பியர் 3:8 பார்க்கும் பொழுது, when we read in Philippians 3:8, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று பவுல் சுட்டிக்காட்டுகிறார். Paul says that I might know Christ. ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே தேறினவனாய் மாற வேண்டும். A child of God should be found perfect in the knowledge of Christ. பரிசுத்தரை அறிகிற அறிவிலே அவன் தேறினவனாய் மாற வேண்டும். He should become perfect in the knowledge of the holy. பிரியமானவர்களே, பரிசுத்தரை அறிகிற அறிவிலே வரும் பொழுது உனக்குள்ளே தேவன் பரிசுத்தர் என்கிற ஒரு தேர்ச்சி, உனக்குள்ளே பரிசுத்தத்திலே ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு பூரணம் உனக்குள்ளே வந்து அடைகிறது. When you have the knowledge of the Holy One, then you will become perfect in your holiness and you will have like growth in your holiness. அந்த பரிசுத்தத்தின் பூரணத்தை நீ அடைந்து கொள்ள முடியும். You can attain the perfection of holiness. சுத்தம், it is a clean, பரிசுத்தம், holiness, மகா பரிசுத்தம், and most holiness. இதுதான் பூரணத்தை அந்த தேறின அனுபவத்தை காண்பிக்கிறது. These are the things which show the perfect state. தேறினவனாய் நீ மாற வேண்டியது முதலாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவில், பரிசுத்தரை அறிகிற அறிவில் நீ தேறினவனாய் மாற வேண்டும். Firstly, you should grow in the knowledge of the Holy One. நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்றால் என்ன அர்த்தம்? If you should grow in the knowledge of Christ means, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Philippians 3:8 we see that I count all things but loss for the excellency of the knowledge of Christ Jesus, for whom I have suffered the loss of all things. 11ஆம் வசனத்திலே குப்பையாக எண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். 11th verse he says that I count it as dust. ஒன்று, இந்த உலக காரியங்களை நஷ்டம் என்று விடுவது, குப்பையாக எண்ணுவது. One thing is living the loss of all things in the world and counting it as dust. கிறிஸ்துவை அறிகிற அறிவு என்ற ஒரு தன்மையிலே ஒரு விசுவாசி வரும் பொழுது இந்த உலக ஆசை, உலக மேன்மை, உலக ஆடம்பரங்கள் எல்லாமே அவனுக்கு குப்பையாக எண்ணப்படும். When a believer comes in the knowledge of Christ Jesus, then all the fashions of this world, all the luxuries of this world will be counted as dung. அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு வரும் பொழுது அவன் அந்த கிறிஸ்துவை போல தன்னை எளிமையாக மாற்றிக் கொள்கிறான். When he has the knowledge of Christ Jesus, then he becomes very simple like Jesus. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. He had no form of comeliness. அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. He had no form that he might look beholded. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தால் அந்த கேடு அடைந்திருந்தார். He was so marred on that when he beheld on his face. சிலுவையிலே அவர் தொங்கினார். He hung on his cross. அவர் அடிமையின் சாயலாக மாறிக்கொண்டிருந்தார். He took the form or state of the slavery. ஏன் இந்த அனுபவம் வந்தது? Why this state came for him? இந்த அறிவை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது நீயும் உன்னை எளிமையுள்ளவனாய் மாற்றிக் கொள்கிறாய். When you attain this state, then you also simplify yourself. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. Saint Paul says, I have authority to enjoy everything. ஆனால் ஒன்றும் எனக்கு தகுதியாக இராது. But none of them will be worthy to me. நீ போகிற பரலோக ராஜ்யத்துக்கு இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்கள் தகுதியாக இராது. The fashions of this world will not found you worthy in the kingdom of God. உலகம் இருக்கலாம், உலகத்தின் வேஷம் கடந்து போகலாம், ஆனால் உனக்குள்ளே உலகம் இருக்கக்கூடாது. காரணம், இயேசு நான் இந்த உலகத்தான் அல்ல, அதுபோல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று அவர் போதித்தார். The world and the fashions of the world might pass away, but you should not be of the world, because Jesus said, as I am not of the world, you should not be of the world. ஒன்று, கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Firstly, you should have the knowledge of the holiness. அது பாவமில்லாத வாழ்வின் பூரணத்தை காண்பிக்கிறது. It shows the perfection wherein there is no sin. இரண்டாவது, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளருவது. Secondly, you should then grow in the knowledge of Christ Jesus. கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்கள் வளரும் பொழுது, when you grow in the knowledge of Jesus, உங்களுடைய வாழ்க்கை என்ன சம்பவிக்கிறது? what happens in your life? ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வரும் பொழுது நீங்கள் உங்களை வெறுமையாக மாற்றிக் கொள்கிறீர்கள். When you attain the perfection of the knowledge of Christ Jesus, then you empty yourself. எல்லாம் இருக்கும், நீ அனுபவிக்க மாட்டாய். You might have everything but not enjoy உரிமை them. உண்டு, நீ அதை ஒதுக்கி விட்டு விடுவாய். You will ignore all these things which are great. உனக்கு எல்லாம் உரிமை உண்டு, ஆனால் எல்லாவற்றும் வேண்டாம் என்று தள்ளி விடுவாய். You have authority over everything but you will ignore them. தாவீது சவுலுடைய அரண்மனைக்கு போனான்.
David went to the palace of Saul. அங்கே எல்லா விதமான உலக பிரகாரமான ஆயுதங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. There he had every armor of this world. அவன் அதை அனுபவிக்கவில்லை, அதை எடுத்து உபயோகப்படுத்த அவனுக்கு முடியவில்லை. He did not enjoy them, neither did he want to make use of them. அவன் நேரே ஆற்றுக்கரையில போய் ஒரு கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டு யுத்தகளத்துக்கு போய் சேர்ந்தான். He straightly went to the river, took the pebble and went to the battle. என்றைக்கு நீங்கள் இந்த மார்க்கத்தில் கால் எடுத்து வைத்தீர்களோ அன்றையிலிருந்து உலக ஆடம்பரங்களுக்கு நீங்கள் மரித்தவர்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். When you have stepped down in this religion, then you should count yourself dead to the rituals of this world. ஞான ஸ்நானத்திலேயே ஒருவன் தன்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்க வேண்டியது அவசியம். It is at baptism that one should have crucified all his lusts and pleasures on the cross. கலாத்தியர் 5:24 பார்க்கும் பொழுது, in Galatians 5:24 when we read, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் ஞானஸ்நானத்திலே சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். Those who are Christ have crucified the flesh with its affections and lusts on the cross at baptism. ஒன்று பரிசுத்தரை அறிகிற அறிவு. First is the knowledge of the Holy One. அதிலே ஒரு மனிதன் தேர்ந்தவனாக மாற வேண்டும். One should be made perfect in that. இரண்டாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவு. Secondly, the knowledge of Christ Jesus. அதுதான் பிரதிஷ்டையின் வாழ்வு. That is the life of consecration. அதுதான் வெறுமையாக்கப்பட்ட வாழ்வு. That is an emptying state of life. உலக ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. That is a life without luxuries of the world. மூன்றாவது கொலோசியர் 1:9 பார்க்கும் பொழுது, Thirdly, Colossians 3:9 when we, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told here? ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய 1:9 பார்க்கும் பொழுது, Colossians 1:9 when we read, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what is told here? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு தேவை. We need the knowledge of knowing his will. 9 ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் என்று பவுல் பேசுகிறார். In verse 9 we see that he might be filled with the knowledge of his will in all wisdom and spiritual understanding. ஒன்று தேவனுடைய பரிசுத்தத்தை அறிகிறது. First is the knowledge of the Holy One. இரண்டாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவு வெறுமையின் ஜீவியம். Secondly, the knowledge of Christ Jesus, which is an emptying state. மூன்றாவது உனக்கு தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு இருக்க வேண்டும். Thirdly, you have to have the knowledge of his will. படிக்கிற பிள்ளைங்க அடுத்து என்ன படிக்கணும்ங்கறதை தேவன்கிட்ட கேளுங்க. The children who are studying should ask of the Lord what they should be studying next. விவாக நிலையில நிக்கிறவர்கள் எப்படி தன்னுடைய விவாக வாழ்வை அமைக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள். Those who are in the state of marriage, you ask of the Lord as to how you should settle your life later. மனதிலே குழப்பம் உள்ளவர்கள் வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன என்பதை தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கேளுங்கள். Those who have confusion in your mind, ask of the Lord as to what is the will. பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது இந்த பிள்ளைகளை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தேவனிடத்தில் கேளுங்கள். When you beget your children, you ask of the Lord what the will is concerning them. தன்னுடைய கற்பத்திலே 2 பிள்ளைகள் மோதிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே போய் ரெபெக்காள் ஜெபித்தாள். When the 2 children were striving in her womb, Rebecca went and prayed in the presence of the Lord. உடனடியாக தேவன் அந்த இடத்துல பேச ஆரம்பித்தார். Immediately the Lord began to speak to her. அந்த பிள்ளைகளை குறித்த தேவனுடைய நோக்கம் அவளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. And the will concerning the 2 children was revealed to her. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் இப்படிப்பட்ட தேவனுடைய திட்டத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? Have you attained the will of the Lord concerning your children? தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. The Lord has a perfect will concerning every child of God. வாழ்க்கையிலே சில குழப்பங்கள் வந்த பின்புதான் நாம் தேவ சித்தம் என்ன என்பதை யோசிக்கிறோம். Only when we find confusions in our life, we ask the Lord of his will. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடிந்தது. One girl was wedded. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. And she begat a child. பின்பு வாழ்விலே பல குழப்பங்கள் வந்து அவள் கோர்ட்டுக்கு போய் நின்று கொண்டிருந்தாள். Then there, with a lot of confusions, she is standing in the court. அந்த குழந்தையோடு அவள் கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு நாள் என்னிடத்துல பேசினாள். When with that child she went to the court and came back, she spoke to me one day. ஒருவேளை நான் ஊழியத்துக்கு போயிருக்க வேண்டுமோ? Maybe I should have gone to the ministry. நான் சொன்னேன் இது காலம் கடந்த ஒரு போதனை. I said this is a counsel which has gone cross by. நீ எப்பொழுதும் சிந்திக்க வேண்டிய நேரத்தை நீ இப்பொழுது சிந்திக்கிறாய். You should have thought of this earlier, but now you are thinking of it. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நீ நிரப்பப்படுதல் தேர்னவனாய் மாறுவது. You should become perfect in the knowledge of his will. உனக்கு கரெக்ட்டான ஒரு மேப் கையில இருந்துச்சுனா நீ குழப்பமடைய வேண்டிய அவசியமே கிடையாது. If you have the map in your hand, then you will never be confused. உனக்கு கரெக்ட்டான வழியை கர்த்தர் போதித்திருந்தால் நீ பாதையில குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. If the Lord had taught you the right path, you should not be confused in the way. ஊருக்கு போகிற வழியை அறியாதவன் தான் அவன் எல்லாரையும் குழப்புகிறான். Only one who does not know the way to the village, then he is confusing everyone. தேவ சித்தத்தை அறியாதவன் தான் மற்றவர்களை குழப்புகிறான். Only the one who does not know the will of God, he is confusing the others. நீங்கள் மற்றவர்களை குழப்புகிறவர்களாக இருக்கிறீர்களா? Are you found confusing the others? உங்களுடைய வாழ்க்கையிலேயே என்ன என்கிற கேள்வி எழும்புகிறதா? Or is there a question as to why in your life? பிரசங்கி 10:13 வசனத்தை பார்க்கும் பொழுது 15 வசனத்தை பார்க்கும் பொழுது Ecclesiastes 10:15 when we read, ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இளைக்க பண்ணும்.
For the foolish knows not the way how to go to the city, and he wearieth everyone. அவனுக்கு இப்போ ஊருக்கு போற வழி தெரியாது, அதனால ரோட்ல போற எல்லாத்தையும் போட்டு ஏங்க ஏங்க ஏங்கன்னு கட்டிட்டே இருக்கவன். He does not know how to go to the city, therefore he is troubling everyone in the way. அதுபோல நீங்களும் கூட வாலிபர் இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீங்கள் தேவ சித்தம் என்பதை நீங்கள் அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டியது அவசியம். Therefore after coming into this religion you should grow in the knowledge of his will. தேவ சித்தத்தை அறிகிற அறிவின் ஒரு தன்மை இருக்கிறது. There is a tendency where you have to know the will of the Lord. ஊழியத்துக்கு போகணுமா? Should I go to the ministry? ஆண்டவர்ட்ட கேளு. You ask of the Lord. உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை எதுக்காக தெரிந்தெடுத்தார் என்பதை சொல்லி கொடுப்பார். He will teach you as to why he is chosen before the foundation of the world. தேவ சித்தம் என்பது ரொம்ப சுலபமானது, அதை தேவ சமூகத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். The will of the Lord is very easy and we can obtain it from the presence of the Lord. இன்னைக்கு अनेகர் இந்த அனுபவத்திலே வரவே இல்லை. Today many of them do not come into this experience. தன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்பது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. They do not know the will of God concerning them. தேவனுக்கு ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. There is a plan of God concerning everyone. அது அந்த நோக்கத்தை நாம் விளங்கிக் கொண்டால் நமக்கு நன்றாக இருக்கும். If we should understand that plan, it will be good. பவுல் எப்படி இவ்வளவு பாடுபட்டார்? Why did Saint Paul suffer so much? கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக பவுல் தான் அதிகமாக பாடுபட்டதாக வேதம் சித்தரிக்கிறது. Nextly to Christ only Saint Paul has suffered a lot, and that is what the word of God prescribes. எப்படி அவரால் இவ்வளவு பாடுகள் பட முடிந்தது? How was he able to suffer so much? அவனை சந்திக்கும் பொழுதே கர்த்தர் சொல்லிட்டார், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பித்திருக்கிறேன். It was when the Lord met him, the Lord said, I have showed unto him what he should suffer for me. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 16 வசனத்திலே அவனுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. In Acts 9:16 it was revealed to him. அதற்கு அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். For I will show him how great things he must suffer for my name's sake. இயேசு ஏன் இப்படி பாடுபட முடிந்தது? Why was Jesus able to suffer so much? அவரே தன்னுடைய போதனையில அடிக்கடி சொல்றார், நான் பாடுபடவும் அடிக்கப்படவும் நான் மரிக்கவும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்க பண்ணவும் இப்படிப்பட்ட காரியங்களை அடிக்கடி வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே வந்தார். In his teachings himself he said that I should be beaten, I should suffer, I should die, I should be resurrected on the third day and so on. தேவ சித்தத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். They knew the will of God concerning ஒரு them. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தன்னை குறித்த தேவனுடைய சித்தத்தை ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ள வேண்டும். A child of God should firstly understand the will of God concerning him. பிசாசுக்கு தெரியுது உன்னை குறித்த தேவனுடைய சித்தம், ஏன் உனக்கு தெரியல? Satan knows the will of God concerning you, why should you not know it? நீங்க யோசிச்சு பாருங்க. You think and see. உனக்கு சீயோன் உனக்கு எருசலேம் உண்டு என்கிறது பிசாசுக்கு தெரியும். Satan knows that you have Zion and New Jerusalem. உன்னுடைய அழைப்பு விலையேற பெற்றது என்பது பிசாசுக்கு தெரியும். The Satan knows that your calling is precious. உனக்கு தேவன் கொடுத்த தரிசனம் விலையேற பெற்றது என்று பிசாசுக்கு தெரியும். Satan knows that the vision that the Lord has given is precious. உனக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஸ்தானம் ஒரு மேன்மையான இடம் என்று பிசாசுக்கு தெரியும். The state that the Lord has kept for you is the greatest state, that is what Satan knows. அந்த ஸ்தானத்திலிருந்து உன்னை தள்ளிவிடும்படியாக தான் இந்த வல்லமை போராடி கொண்டிருக்கிறது. This power is striving with you in order to push you out of that state. ஆனால் உனக்கு அந்த ஸ்தானத்தினுடைய மகிமை தெரியவில்லை. நீ அதற்கு உரியவன் என்கிற அறிவும் விசுவாசமும் உனக்கு இல்லாமல் இருக்கிறது. You do not have the knowledge that he is casting you away from that position, and you do not have the faith and the knowledge concerning that place. முதலாவது தயவு செய்து நீங்கள் விவாகமானவர்களோ ஆகவில்லையோ நீங்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். Firstly, whether you are married or not, you understand the will of God concerning you today. நீ என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? What is the plan of God for you to do? நீ எப்படி வளர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். How is the plan of God that you might grow? இந்த சிம்சோனுடைய அம்மாவும் அப்பாவும் ஆண்டவர்ட்ட போய் கேட்டாங்க, இந்த பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாங்க. The parents of Samson went and asked of the Lord as to how they should grow the child and how they should bring him up. அந்த பேரண்ட்ஸ் அப்படி தான் கேட்டாங்க. They asked the Lord like that. அவங்க வேற ஒண்ணுமே கேட்கவில்லை. They did not ask anything else. அவங்க கேட்ட ஒரே क्वेश्चन அதுதான், இந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும். The only question they asked of the Lord is how they should grow the child. அந்த பிள்ளையை எப்படி நடத்த வேண்டும். How they should lead the child. இத மட்டும் எங்களுக்கு நீங்க சொன்னா போதும். It is enough if you should say as this. நியாயாதிபதிகள் 13:12ல நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். We can see that in Judges 13:12. நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது, when thy words will come to pass, இப்படி ஒரு பிள்ளையை நீர் எங்களுக்கு தரும் பொழுது, that you might give such a child to us, அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும். how shall we order the child? அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும். Or how shall we do unto him? எப்படி நடத்த வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும்னு கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்டு அந்த பிள்ளையை வளர்த்தாங்க. They asked the counsel of the Lord as to how they should grow the child and order him. காட்டுக்கழுதையை வளர்த்தது போல வளர்த்தற கூடாது. They did not grow him as a wild ass. காட்டு ஒலிவ மரத்தை வளர்க்கிறது போல வளர்த்தற கூடாது. They did not grow him as a wild olive tree. தன்னுடைய இஷ்டத்தின்படி நடக்கும்படியாக விடப்பட்ட பிள்ளை தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் லட்சையை அவமானத்தை உண்டு பண்ணுகிறான்.
The child who is left loose of his own accord brings shame and confounding his parents. முதலாவது தேவ சித்தத்தை அறிகிற அறிவிலே நீங்கள் தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும். Firstly, you should be grow and made perfect in the knowledge of the will of God. இதுக்காக நீங்க ஜெபிக்கணும். And for that you should pray. உங்களுடைய பிரேயர்ல தேவ சித்தத்தின்படியே நடத்தும் ஆண்டவரே நீங்க பிரேயர் பண்ணணும். You should ask of the Lord to lead you according to his will. அந்த கெத்செமனே தோட்டத்திலே பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று இயேசு ஜெபித்தார். In the Gethsemane Jesus prayed, the Lord, if it's your will, let this vessel be removed from me. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். Nextly he said, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. Yet not my will but thy will be done. அதாவது தேவ சித்தம் மாத்திரமல்ல, தேவ சித்தத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். தேவ சித்தத்திலே தேர்ந்தவனாய் நீ மாற வேண்டும். Not only knowing the will of God, you should grow in the knowledge of the will of God and become perfect. இந்த தேவ சித்தம்ங்கறதை நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டேனா திருப்பி நீ அலசடி படவே கூடாது. If you should confirm the will of the Lord, then you should not be staggering in your path. நான் சொல்ற வார்த்தையை நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. You should consider the words that I say. ஒரு காரியம் தேவ சித்தம் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுல உனக்கு சந்தேகமே வரக்கூடாது. If you know one thing that is the will of God, then there should no doubt come into you. அல்லையே அப்படித்தானே சொன்னாரு, இப்படித்தானே சொன்னாரு, இப்போ இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சு, அப்போ நம்ம ஊழியத்துக்கு வந்தது தப்போ, ஊழியத்துக்கு வந்திருக்காம வீட்டுல இருந்ததுதான் தப்போ, அப்பமே போயிருக்கணுமோ, இப்படியே போட்டு குழம்பி நீயே ஒரு மெண்டல் ஆயிடக்கூடாது. You should not be confused thinking that I should have gone to the ministry or coming to the ministry it's wrong or be staying in the house is wrong. பிசாசு உன்னை பைத்தியமாக்குறதுக்கு ட்ரை பண்றான். நீயே ஆயிட்டேன்னா என்ன பிரயோஜனம்? Satan is trying to make you mad, and if you yourself become like that, what's the use? கொலோசியர் 4 அதிகாரம் 12 வசனத்திலே இது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. Colossians 4:12 this is prescribed. நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் that you might become perfect in all the will of the God. அதிலே பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று நான் உங்களுக்காக அவன் உங்களுக்காக போராடுகிறான். And he is striving that he might be made perfect and complete in the will of God. முதலாவது தேவ சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் தேறணும். Firstly, you should stand perfect in all the will of God. அதைத்தான் அங்க முதல்ல நாம படிச்சோம். தேவ சித்தத்தை அறிகிறது, இரண்டாவது தேவ சித்தத்திலே தேர்ந்தவர்களாய் மாறுவது, மூன்றாவது அந்த தேவ சித்தத்திலே பூரண நிச்சயத்தோடு நீங்க நிற்பது. Firstly, knowing the will of God. Secondly, is made to understand and stand perfect in the will of God. Thirdly, completing the will of God. தேவ சித்தத்தை குழப்பறதுக்கு பயங்கரமா பிசாசு போராடுவான். Satan will strive with you that you might not know the will of God. எலியாவும் எலிசாவும் அவர்கள் பயணப்படுகிறார்கள். Elijah and Elisha both traveled together. ரெண்டு பேரும் பிரயாணப்பட்டு போகும் பொழுது as they went together, திடீரென்று அவன் சொன்னா நான் ஒரு குறிக்கப்பட்ட இடம் வரைக்கும் போறேன்னு சொன்னான். Suddenly he said, I am going to a certain place. இவன் சொன்னா இல்ல நானும் உங்க கூட தான் உங்க கூடயே தான் வருவேன்னு சொன்னான். He said, no, I will come with you alone. அங்க போனபோது when he went there, ஒரு குரூப் தீர்க்கதரிசிகள் வந்தார்கள். a group of prophets came there. அவங்க சொன்னாங்க உன்னுடைய ஆண்டவனை இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போறாரு ஆண்டவர், அது உனக்கு தெரியுமா அப்படிங்க. Do you know that your master is going, and the Lord is going to take away your master today? அவன் சொன்னா நீ சும்மா இரு, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னான். He said, you keep quiet, I know everything. அடுத்த ஊருக்கு போனான். He went to the next place. அடுத்த ஊர்ல உள்ள தீர்க்கதரிசிகள் இதே வார்த்தையை அவன்கிட்ட திருப்பி சொன்னாங்க, உன்னுடைய ஆண்டவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் என்று உனக்கு தெரியுமா? Even in that same place they said that the prophet said your master is going to be taken away today, do you know that? அவன் சொன்னா சும்மா இருங்கள், எனக்கு தெரியும்னு சொன்னான். And he said, you keep quiet for I know that. ஏன்னா அவனுக்கு தேவ சித்தம்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயி அவன் கரெக்ட்டா வந்துட்டு இருக்கான், சரியான பாதையில போயிட்டு இருக்கான். He knew for sure that that's the will of God and went in the right path. அருமையானவர்களே, முதலாவது உங்களுடைய தேவனுடைய சித்தத்தை, உங்களை குறித்த தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறியுங்கள். அடுத்து அந்த தேவ சித்தத்திலே தேர்ந்தவர்களாய் மாறுங்கள். மூன்றாவது அந்த தேவ சித்தத்தின் அதிலே பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுங்கள். Firstly, you should know the will of God. Secondly, you should be made perfect in the will of God. Thirdly, you should stand by the perfection of the will of God. ஊழியத்தை குறித்து உனக்கு அறிவு இருந்துச்சுன்னா அது தேவ சித்தமாங்கறதை நீ முதலாவது அறியணும். Firstly, if you have the calling of the will of God, then you should know that is the will of God. அடுத்து நீ அதுல பூர்ண நிச்சயமா இருக்கணும். Nextly, you should have the perfect understanding of it. என்னைய கூப்பிட்டாரா கூப்பிடலையா அப்படிலாம் நீ யோசிக்கவே கூடாது. You should not have the doubt whether he has called you or not. ஊழியத்துக்கு எடுக்கும்போது அவங்க காலிங் அந்த அழைப்பை அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. When they are taking for ministry, they confirm their calling. வசனத்தோடு பேசினாரா? Did he speak with you was? உன்னோட சொப்பனத்தோடு பேசினாரா? Did he speak in the dreams with you? தரிசனத்தோடு இடைப்பட்டாரா? Did he speak through visions? அப்படினா எப்படி உன்னோட டீல் பண்ணாருன்னு சொல்லு. You see as to how the Lord dealt with you. ஏனென்றால் என்னை அழைத்தார்ங்கற நிச்சயம் உள்ளவன் தான் இத கடைசி வரைக்கும் செய்ய முடியும். Because if you have the surety that he has called you, you can do this ministry. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது
இல்லை. Except one is called like Aaron, one will not be made fit for this ministry. அதனால நீங்க யாருமே தேவ சித்தம்னு ஒண்ணு நீங்க விளங்கிக்கிட்டா அதுல யாரு உங்களை என்ன சொன்னாலும் நீங்க குழம்பவே கூடாது. Therefore, if you should understand that it's the will of God, you should not be confused by other statements. நீ ஒரு பிரதிஷ்டை பண்ணினா அந்த பிரதிஷ்டையை யாரும் அசைக்க விடக்கூடாது. நீ அந்த பிரதிஷ்டையில சாகுற வரைக்கும் அப்படி நிக்கணும். If you consecrate in one thing till your death, you should stand by that consecration. அந்த கில்கால் அந்த யோர்தானிலே 12 கற்கள் நட்டப்பட்டது. In that Jordan 12 stones were rooted. அந்த 12 கற்கள் ஞாபகார்த்தமாக கில்கால்ல அந்த கில்கால்ல இருந்து எடுக்கப்பட்டு அது யோர்தான் நதியிலே அது நாட்டப்பட்டது. Those 12 stones were picked up from Gilgal and they were grounded on Jordan. அது இந்நாள் வரைக்கும் இருக்குதுன்னு பைபிள்ல சொல்லி இருக்காரு. And the word of God says it is still there. அது கரை புரண்டு ஓடக்கூடிய யோர்தான். ஆனால் அதுக்குள்ள நட்டின கல்லு இன்னைக்கு நிக்குது. It's a Jordan which overflows, but the stones which were grounded there, it's still standing. அதுபோல தேவ சித்தத்தை நீ விளங்கிக் கொண்டா நீ யோர்தானை போல கரை புரண்டு வருகிற பிரச்சனை வந்தாலும் நீ அதுல ஸ்டாண்ட் பண்ணி நிற்பாய். If you should understand the will of God, although you have trials which comes down like the Jordan which overflows, you will stand by your will of God. பேரண்ட்ஸ் எல்லாம் உங்க பிள்ளைகளை குறித்து தேவனுடைய சித்தம் உங்களுக்கு தெரியுமா? The parents out here, do you know the will of God concerning your children? இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாகவே இயேசுவினுடைய தன்மையை குறித்து அழகாக தேவதூதன் மரியாளோடு இடைப்பட்டான். இதோ ஆண்டவருக்கு அடிமை என்று அவள் ஒப்பு கொடுத்தாள். Even before the birth of Jesus, the angel of God clearly spoke the will of God concerning Jesus, and she said that thine handmaid here. இன்ன பேர் தான் வைக்கணும்னு சொல்லப்பட்டது. He was said that name should be cited to him. யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவங்க அப்பாவுக்கு அந்த பெயரை கொடுத்துட்டார். Before John the Baptist was born, that name was given to his father. அவன் ஊமையாக காணப்பட்டான். He was found dumb. இப்ப பிள்ளை பிறந்த உடனே இப்ப பேர் வைக்கணும். Now when the child was born, he should name them. அதனால அவங்க சகரியான்னு பேர் வைக்கலாமா அப்பா பேரே வச்சிரலாமான்னு கேக்குறாங்க. அவன் சொல்றான் யோவான் அப்படின்னு எழுதி காண்பித்தான். Now when they are asking him as to shall we name the name of the father, he is writing that name and showing to them. தேவனுடைய திட்டங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். You should understand the perfect plan of God. அதுக்கு மாறா ஊழியத்துக்கு அழைப்பு உள்ள பிள்ளைகளை கொண்டு போய் கல்யாணத்தை கட்டி நடு ரோட்ல விட்டுறாதீங்க. On the other hand, you take your children who have got the calling to ministry, do not get them wedded and make them stand on roads. அதுபோல தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ளாம எமோஷன்ல அக்கா சொன்னாங்க தம்பி சொன்னான்னு ஊழியத்துக்கு வந்துறாத. Not understanding the will of God, the saying that the brother or sister has told you, do not come to the ministry also. இங்க வந்து ஊழியத்தையே குழப்பிக்கிட்டு இருப்ப உள்ள உட்கார்ந்து. You will come here and confuse the ministry sitting inside. ரெண்டுமே நீங்க செய்ய கூடாது. You should not do both of these. அந்த பாஸ்டர் சொன்னாரு இந்த பாஸ்டர் சொன்னாரு பிரசங்கம் நல்ல சூடா இருந்துச்சு நான் ஊழியத்துக்கு வந்தேன். பிரசங்கம் சூடா தான் இருக்கும். இங்க வந்தா அக்னி சூளை 7 மடங்கு வரும். The ministry will be hot and therefore I came to the ministry, but when you come into the ministry the furnace will be heated 7 times. நீங்க சரியா நீங்க விளங்கிக் கொள்ளணும். You should understand it well. நீ போகிற பாதையில உனக்கு சரியான ஒரு கன்ஃபார்ம் உண்டாக வேண்டும். In the path that you are going through, you should have a good confirmation. அதனால தான் தேவ சித்தத்தை அறிகிறது, தேவ சித்தத்தில் தேர்ந்தவர்களாய் மாறுவது, அதிலே பூர்ண நிச்சயம் உள்ளவனாய் நீ மாறுவது. That is what knowing the will of God and becoming perfect in the will of God and with the full surety going on to perfection in the will of God. அந்த மனுஷன் சொல்றான் உங்களோடு பேசுகிறவன் அறிவில் தேறினவன். And the one he said the one who is speaking to you is rich in knowledge of God. பரிசுத்தரை அறிகிறது. Firstly in the knowledge of knowing the Holy One. கிறிஸ்துவை அறிகிற அறிவு. Secondly the knowledge of knowing the தேவ Christ. சித்தத்தை அறிதல். Thirdly knowing the will of God. அதிலேயே தேர்ந்தவனாய் பூர்ண நிச்சயம் உள்ளவனாய் மாறுவது. In that you should become perfect. தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான். And one who is perfect is like his master. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருப்பார். Jesus Christ alone is your master. அடுத்ததாக Nextly முதலாம் சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 16 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 16. அங்கே வாசிப்பதில் தேர்ந்தவன் ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறது. We see of a person who is perfect in playing the harp. 1 சாமுவேல் 16:18 அது சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Samuel 16:18 we see of this thing. இங்கே வாசிப்பதில் தேர்ந்தவன் என்று சொல்லி இருக்கிறது. We see that he is perfect in playing. இது அந்த சுரமண்டலம் வாசிப்பதை காண்பிக்கிறது. We see that he is playing on the harp. ஒரு தேவனுடைய பிள்ளை அது சுரமண்டலம் வாசிப்பதில் தேர்ந்தவனாய் மாறுவது எதை காண்பிக்கிறது? A child of God becoming a player on the harp, what does it show? இந்த சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் 2 காரியம் நடந்திருக்கிறது. When this harp is being played in the Old Testament, 2 incidences took place. ஒன்று அசுத்த ஆவி ஓடும். One thing is unclean spirits are fleeing. மற்றொன்று தீர்க்கதரிசனம் உண்டாகும். Secondly prophecies will come. இந்த வாசிப்பதில் தேர்ந்தவர்கள் நின்று கொண்டிருந்து இந்த சுரமண்டலத்தை வாசிக்க ஆரம்பிச்சா கரெக்ட் அந்த பிட்ச்ல வாசிச்சான்னு சொன்னா பிசாசுலாம் ஆட ஆரம்பிச்சு. When those who are perfect in playing in the harps, they playing this perfect pitch, then the Satan will begin to flee. இன்னைக்கு கோயில்ல நீங்க இந்த உடுக்கு அடிக்கும்போது பாருங்க ஒரு மாதிரி ஸ்டைல் அடிச்ச உடனே ஆவிலாம் ஆடுது பாத்தீங்களா? Today in the temples you can see as to when they are playing something like that, the unclean spirits will begin to dance. அப்படிதானே?
நம்ம பாட்டு கேட்கும்போது சில நேரத்துல ஆட ஆரம்பிச்சிருது. When some spirits hear our songs, they also dance. பைபிளே இதை சொல்லுது. நல்ல ஒழுங்கா அபிஷேகத்தோடு மியூசிக் வாசிச்சீங்கன்னா ஆவி புறப்பட்டுரும். We can see from the word of God that with the right anointing, when you play the music, then the spirits will flee. அங்கே முதலாம் சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே தாவீது அந்த சுரமண்டலத்தை வாசிச்ச உடனே அந்த சவுலுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி புறப்படும். In 1 Samuel 16 chapter we see that when this David is playing on the harp, the unclean spirit and soil is beginning to flee. நீங்கி அவன் சொஸ்தமாவான். The evil spirit is going away from him and is becoming healed. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, secondly, when you see இரண்டாம் ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, 2 Kings 3:18 3:15 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told here? அந்த சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது அங்கே தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்கள். When the minstrel is played, they prophesied. நீங்க சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேர்ந்தவர்கள் என்று சொன்னால் சரியான தீர்க்கதரிசிகளாக மாறுவது பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளுவது. When you become perfect in playing the minstrel, then you will flee, make the unclean spirits to flee and the prophecies utter. நான் சொல்றேன், ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் தீர்க்கதரிசிகள் தான். I say that all the servants of God are prophets. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசியும் தீர்க்கதரிசி தான். Anointed people of God and the church believers are prophets. நீங்க போய் இன்னொரு சபையில போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் தீர்க்கதரிசன வரம் பெற்ற ஆள்கிட்ட போய் முழங்கால் போட்டு நீ குறி கட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. You need not go to another person and kneel down and ask the other person who has the gift of prophecy to tell the words of to you. கொரிந்தியர்ல சொல்லி இருக்கிறது அந்த ஆவியினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தலும். In Corinthians it is said that by that spirit you prophesy. அபிஷேகம் பெற்றாலே நீ ஒரு தீர்க்கதரிசி. உன்னுடைய வார்த்தையை தேவன் கனப்படுத்தி அப்படியே நிறைவேற்றுகிறார். When you are anointed itself, you are a prophet and the word Lord honors your words. அது நீ சும்மா சொன்னா கூட அதை கர்த்தர் கனப்படுத்திடுவார். Even if you tell it simply, the Lord will honor that word. ஒவ்வொரு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு விசுவாசியும் தீர்க்கதரிசிகளே. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருமே பிசாசை துரத்த வல்லமை உள்ளவர்களே. Every anointed believer and every anointed person of servant of God are the prophets. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, in 1 Corinthians chapter 12, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told here? வேத வசனம் அழகாக சொல்லி இருக்கிறது. The word of God clearly cites, அந்த ஆவியினாலே ஒருவன் பிசாசுகளை துரத்த முடியும். by that spirit one can chase away the evil spirits. 10ஆம் வசனத்திலே வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், and to another is the gift of prophecy. இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What is told here? அபிஷேகம் வரும் பொழுது நீ தீர்க்கதரிசியாக மாறுகிறாய். when anointing comes, you become a prophet. இதுல சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாம் கிடையாது. There is no differentiation of a small and big child. எரேமியா முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, in Jeremiah chapter 1 verse 5, தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். I have ordained you a prophet when you were in your mother's womb. அப்ப அவன் சொல்றான் 6ஆம் வசனத்துல நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லுகிறான். in 6th verse he says that I am a child. அதெல்லாம் சின்ன பிள்ளை பத்தி பிரச்சனையே கிடையாது. A child is not a matter to the Lord. உனக்குள்ள இருக்கிறவர் தேவனுடைய ஆவியானவர். The spirit of God in you is the spirit of the Lord. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகள். நீங்கள் அதிலே தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும். Every anointed person are the prophets and you should become perfect in it. வாசிப்பதில் தேர்ந்தவன் சொன்னா நீ கதை புஸ்தகம் வாசிக்கிறதுல தேர்ந்தவன் அல்ல. If you should say that you are perfect in playing, that means you are not reading the storybooks. அவன் எதை வாசிக்கிறதுல தேர்ந்தவன்? What he is perfect? சுரமண்டலம் வாசிப்பதில் தேர்ந்தவன். He is perfect in playing the harp. சரியான கர்த்தருடைய வார்த்தையை நீ பேசணும். You should speak the right word of God. உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். The word of God which comes out of your mouth should be the word of the Lord. நீ கரெக்ட்டான வேர்டை யூஸ் பண்ணிட்டேனா அது ஜீவன் உள்ளது, அது வெறுமையாய் திரும்பாது. If you should utter the right word of God, it has life and it will not return empty. ஒரு யுத்த களத்திலே ஒரு 2 ராஜாக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். In a battlefield there were 2 kings standing. அதுல ஒரு ராஜா சொன்னான், நாம் யுத்தத்துக்கு புறப்படுகிறோம், இங்கே யாராவது கர்த்தருடைய வார்த்தை உள்ளவன் எவனாவது இருக்கிறானான்னு கேட்டான். One king asked, we are going to battle, is there anyone who can restore the word of the Lord to us? உடனே அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்கப்பட்டது? Immediately what was the word of God? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொன்னார்கள். There is a person who has given water to wash the hands of Elijah and he has the word of the Lord in him. இங்கே 95% இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள். 95% of the people who are seated here have received the anointing of the Holy Spirit. உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா? Do you have the word of the Lord in you? தீர்க்கதரிசனம்னா என் பிள்ளைகளே நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன், அது தீர்க்கதரிசனம் அல்ல. The prophecy means, my children, I have come in the midst of you, means it's not the prophecy. எங்க 2 பேர் 3 பேர் இருந்தா அங்க யார் இருப்பா? எங்கே 2 பேர் 3 பேர் இந்த நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான்
இருப்பேன். இது நீ சொல்லித்தான் சொல்ல வேண்டியல, எல்லாருக்குமே தெரியும். Where there are 2 or 3 gathered in my name, there I will be there. You should not, there is no need for you to tell that. ஃபாரின்ல சில சர்ச்சில எல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அப்படியே கேசட் எடுத்துக் கொள்கிறார்கள். In foreign, where the prophecies are uttered, they are just recording it. அது நிறைவேறதா இல்லையான்னு செக் பண்றாங்க. They are checking as to whether it is fulfilling or not. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறட்டா அவன் யாரு? போய் தீர்க்கதரிசிங்கறான். If that prophecy is not fulfilled, then he is a liar. தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள ஷார்ப்பா வரும். If the word of God will come sharply into you, அது ஒரு மனுஷனுடைய அந்தரங்கத்தை வெளியே கொண்டு வரும். it will bring the state of the inner man outside. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வெளியே வரும். A state of an individual will come out. அடுத்து அவனுடைய வருங்காலத்தை அழகாக தீர்க்கமான தரிசனம், தீர்க்கமாக நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை தரிசனமாய் சொல்லுவது. Next lead foretells of the things which will definitely come to pass. இதைத்தான் கொரிந்தியர்ல பவுல் பேசும் பொழுது, that is what when St. Paul writes to Corinthians, கல்லாதவனோ ஒரு அவிசுவாசியோ ஒருவன் உங்களுடைய சபையில வந்து அமர்ந்திருந்தால், if an unlearned or an unbeliever comes and seated in your church, நீ பேசுகிற வார்த்தையை கேட்கும் பொழுது, when he should observe the words that you அவனுடைய speak, இருதயத்தின் அந்தரங்கம் வெளியரங்கமாகும் பொழுது, when his internal things comes out, அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொள்வான். he will fall straight and he will worship the Lord. தேவன் மெய்யாய் உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். And he will confess that truly the God is with you. முதலாம் கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Corinthians chapter 14 verse 25 it's told. பிரியமானவர்களே, நாம் வாசிப்பதிலே தீர்க்க தரிசனம் உரைப்பதிலே தேறினவர்களாய் மாற வேண்டும். You should become perfect in playing the harp. நீங்க ஜெபிச்சிட்டு வரணும் தீர்க்கதரிசிகள் எல்லாம். You should all pray and come to the presence of God. நேத்து நைட் நீ ஃபாஸ்டிங்ல இருந்திருக்கணும். Yesterday night you should be on fasting. இன்னைக்கு காலையில நீ ஃபாஸ்டிங்ல இருக்கணும். This morning you should fast. நீ ஒரு தீர்க்கதரிசி இல்லையா? Are you not a prophet? உன் கையில வரங்கள் கொடுத்திருக்கிறார், தாளந்துகள் கொடுத்திருக்கிறார். The Lord has given you gifts and talents in your hands. நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு முழங்கால் போட்டு இயேசுவே இயேசுவே பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அவன்கிட்ட பேசுறதுக்குள்ள கூட்டம் முடிஞ்சிரும். You coming here and asking the Lord to speak to you, before the Lord should speak to you the meeting will get over. நான் சில சபைகளில விசுவாசியாக இருக்கும் பொழுது தீர்க்கதரிசிகளை கண்டிருக்கிறேன். When I was a believer, I have seen certain prophets. தூத்துக்குடியில சென்டர் ஃபெய்த்தம்ல ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவார், அப்படியே கண்ணுல இருந்து தண்ணியா ஒழுகும், அடிச்சான் கரெக்ட்டா அடிப்பான். In the Center Faith Home in Tuticorin, there was a prophet who prophesied certain things and there will tears fall out of our eyes. சும்மா தீர்க்கதரிசனம் என் பிள்ளைகளேன்னு சொல்றது அந்த ஸ்கீமே கிடையாது. அப்படியே அழுதுட்டு தேவனுடைய வார்த்தை வெளியே வரும். He never utters just like that the word of the Lord. He is in tears and the word of God comes out. நான் சித்தூர்ல ஊழியம் செய்தேன். I ministered in Chittoor. அந்த ஆந்திரால ஒரு ஃபேமிலில அம்மா அப்பா 2 பொண்ணு ஒரு பையன். In Andhra, in that family, the father, mother and 2 daughters and 1 son. நீங்க நம்புறீங்களா? Do you believe that? 5 பேரும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. All the 5 will prophesy. ஒரே சர்வீஸ்ல அம்மா சொல்லுவான், அப்பா சொல்லுவான், பையன் சொல்லுவான், 2 பொண்ணும் சொல்லும். In one service itself, the father, mother, the son and 2 daughters will prophesy. அந்த அளவு அவங்க ஃபேமிலில பிரேயரும் ஒரு தெய்வீகமும் அவங்க வைத்து அந்த குடும்பத்தை நடத்திட்டு வர்றாங்க. To that extent, there is prayer and divinity in that family. நீங்க தீர்க்கதரிசிகள் என்ன ஜெபம் பண்ணிட்டு வர்றீங்களா? Here the prophets, have you come praying? ஆண்டவரே நான் போறேன், உம்முடைய வாயா என்னை மாற்றும், தீர்ப்பானதிலிருந்து வெளியேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தால் நீ என்னுடைய வாய் போல் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Lord, I go, you should utter your words in my mouth, for if you should take away that which is out of the wild things, then you will be like my mouth, says the word of God. அப்போஸ்தல காலத்துல பிலிப்பு என்கிற ஒரு மனிதனை வைத்து கர்த்தர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். In the days of apostle, the Lord ministered with a man called Philip. அவன் ஒரு குடும்பஸ்தன். He is a family man. அவனுக்கு 4 வாலிப பிள்ளைகள் இருந்தார்கள். There were 4 young children. அப்போஸ்தலர் 21 பார்க்கும் பொழுது, when in Acts 1:21, அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, when you read in Acts 21 9ஆம் வசனத்திலே verse 9, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told here? தீர்க்கதரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். He had 4 young daughters who prophesied. இன்னைக்கு நம்ம வீட்ல 4 பிள்ளைகள் இருந்தா 4 திசையில இருக்கும், 4 ரூம்ல இருக்கும், இல்லாட்டா பிச்சிட்டு புடி எங்க ஓடி போய் நின்னுட்டு இருக்கும். Today if we have 4 daughters, then they will be fleeing in each one in one direction. அப்படிதானே? நீ அதை செய்தால் நான் இதை செய்வேன், இதை செய்யாவிட்டா நான் இதை செய்ய மாட்டேன், எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க 4 பிள்ளைய வச்சிருந்தாங்க ஒரே வீட்டுல. 4 பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பிள்ளைகள், தேறினவர்கள் அவர்கள். The daughters which are found here, they were all perfect in prophesying. நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன். I was in a church. அந்த சர்ச்சில் ஒரு பிராமின் கேர்ள் வருவாள். There came a Brahmin girl from another denomination. இன்னொன்னு பிராமின் கேர்ள் வருவாள். There came a Brahmin girl to the church. இன்னொன்னு ஒரு மராட்டி கேர்ள் வருவாள். And another Marathi girl. 2 பேரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். Both of them were saved and baptized. ரெண்டுக்கும் வீட்டுக்கு தெரியாமலே இவ ஒரு Dress எடுத்து வந்தா, அவ ஒரு Dress எடுத்து வந்தா, 2 பேருக்கும் மாத்தி மாத்தி ஞானஸ்நானம் கொடுத்தோம். Both of them, not knowing their families, they brought their dress and they were baptized. என்ன நடக்கும் தெரியுமா?
What happened? எவ்ரி ஃப்ரைடே இந்த ரெண்டு பிள்ளைகளும் யாருடையாவது ஒரு வீட்ல உபவாசம் போட்டு ஜெபிப்பாங்க. Every Friday these two girls will fast in somebody's house. நைட் 10 மணிக்கு உட்கார்ந்தாங்கன்னா காலையில 4 மணி வரைக்கும் ரெண்டும் தனியா உட்கார்ந்து நல்லா ஜெபம். If they would sit at 10 o'clock, they will pray till 4 in the morning and pray well. இந்த பிள்ளை அவளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவா, அவ இவளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவா. This girl will prophesy for the other girl and that girl will prophesy for her. அதெல்லாம் அப்படியே கரெக்ட்டா ஷார்ப்பா நிறைவேறிருக்கு. And all those things sharply just fulfilled. அந்த மராட்டி கேளுக்கு பயங்கர கடன். That Marathi girl had a lot of debt. கர்த்தர் சொன்னார், நான் அந்த கடனை தீர்ப்பேன்னு சொன்னார். The Lord promised that he will put away the debt. எப்படி ஆண்டவரே தீர்க்க முடியும்? How can it be possible? அப்பாவுக்கு வேலை கிடையாது. My father has no job. அப்பா வியாதியஸ்தர். And he is a sick person. அம்மா வயோதிபர்கள். And my mother is also old. நான் ஒருத்தி தான் வேலை பார்க்கறேன். And I am looking into a small job. என்னுடைய வருமானம் சாப்பாட்டுக்கும் வாடகைக்குமே போதாது. And my income is not sufficient for my eating and my house. எங்க அப்பாவுடைய மெடிசினுக்காகவே நான் கடன் வாங்கிட்டு இருக்கேன், வட்டிக்கு கடன் வாங்கிட்டு இருக்கேன். For the medicine of my father itself I am getting debts with Ashari. என்னுடைய வாழ்க்கை இப்படியே போனா எப்படி இந்த கடன் அடையும்? If my life will go on like this, how will my debt will get over? கர்த்தர் சொன்னாரா, உனக்கு விவாகமாகும், அந்த விவாகம் பண்ற பையன் எல்லாத்தையும் அடைப்பான். The Lord promised her that you will get married and that bridegroom he will cover all your debts. சிபிஎம்ல எங்க இப்படிப்பட்ட பையன் இருக்கான்? Where will such a boy be found in TPM? பொண்ணு வீட்ல இருந்து புடுங்கறவன் தான இருக்கான். இங்க எப்படி பொண்ணு வீட்டுக்கு குடுக்குறவன் எவன் இருக்கான்? Who is the person who is giving to என்னதான் the பைபிள் படிக்கட்டும், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டும், மேல்சே எடுக்கட்டும், ஆவில் நிரம்பட்டும், தலைகளை நிக்கட்டும், ஆனா பணம்னு வந்துட்டா பிணமா மாறிடுறான். Whatever he might be a devout person standing on knees and praying, and how much ever divine he is, when it comes to money he is becoming a Satan. பைபிள் படி பையன் வீட்ல தான் டவுரி கொடுக்கணும் பொண்ணுக்கு. According to the word of God, only from the bride's house they should give dowry to girl. கரெக்ட் தானா? பைபிள் கரெக்ட் தானா? பைபிள் கரெக்ட் தானா? எலியேசர் போய் ஆபிரகாமும் ஈசாக்கின் சார்பிலே ரெபெக்காளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவளை அழைத்து கொண்டு வந்தான். இன்றைக்கு ஆந்திரால ஒரு ஜாதியில இந்த பழக்கம் இருக்கிறது. We see in the word of God that Eliezer went to seek for the wife for his Isaac, and he went and paid the dowry and brought the girl. Like this, even in Andhra, certain people are following the same thing. இப்போ ஒரு வீட்ல பெண் பிள்ளை பிறந்துச்சுனா அப்பமே அவனுக்கு ஹார்ட் பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சு சீக்கிரமா அடிச்சு செத்து போயிடுறான். If a girl child is born in a family, immediately his heart beats fast and soon is dying. இன்னும் 25 வருஷம் தான் கழிச்சு தான் அது கல்யாணம் கட்ட போகுதுனாலும் அவனுக்கு 25 வருஷமா விசுவாசமே நசிங்கி ஒண்ணுலாம போயிடுது. If after 25 years only she is going to get married, for 25 years his faith is becoming nothing. இப்போ இப்படி சொல்லிட்ட உடனே கர்த்தர் அவள் விசுவாசித்து போராடி கொண்டே இருந்தாள். எப்படி நடக்கும்? Now when such a thing was uttered to her, she asked of the Lord as to how it will happen. நீங்க நம்புறீங்களா? Do you believe? அப்படியே நடந்தது. It happens like that. ஆஸ்திரேலியால உள்ள ஒரு பையன் சீஃப் பாஸ்டர் மூலமா பொண்ணு பார்க்க சொன்னான். A boy from Australia, through the chief pastor, they asked to look for a bride. கடைசில அதே பொண்ணை செலக்ட் பண்ணாங்க. So, and that same girl was selected finally. அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, எப்பா பொண்ணு எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் கரெக்ட் தான், ஆனா என்ன இருக்கு? கடன் இருக்கு. And they said, that worker said, that girl is very good, but she has a lot of debt. அவன் சொன்னா, அப்படி அல்ல, நான் முதல்ல பாக்குறேன், குணாதிசயங்களை உணர்ந்து கொள்றேன், அதுக்கு பிறகு நம்ம பணத்தை பத்தி பேசலாம்னு சொல்லி. I will first look into her and look into her character, and then I will speak about the money, he said. First net மூலமா பார்த்தான். Through net he looked at her. இரண்டாவது டைரக்டா வந்து பார்த்தான். And nextly came directly saw. அவன் திரும்பி போகும்போது 1.5 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி கையில கொடுத்துட்டு போயிட்டான். When he went back, he wrote a check for 1.5 lakhs and he went back. இன்னைக்கு அவ ஒரு பெரிய பணக்காரியா வெளிநாட்டுல இருக்கறா. Now she is a millionaire in the foreign country. எதுக்கு இத சொல்றேன்னு சொன்னா, today why I say is, அந்த அளவு தீர்க்கதரிசனங்கள் அவளுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தைகள் அவளுக்கு வந்துட்டே இருந்துச்சு. To that extent the prophecies were coming into her. நீங்க எல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் முழங்கால முடக்கு. கர்த்தர் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறார். சபைன்னு சொன்னா ஒரு 10 பேர் 5 பேர் பட்டு 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 பட்டுன்னு தீர்க்கதரிசனம் சொல்லணும். இல்லாவிட்டால் நீ அதுல தேறவில்லை என்ற அர்த்தம். All those who are anointed, you should prophesy the word of God. If it's the church, 5 and 10 of them should immediately prophesy. If not, you are not perfect in that state. இரண்டாவது பிசாசு ஓடணும். Secondly, the Satan should flee. அதுல நீ தேர்னவனாய் மாறணும். You should become perfect in that state. ஒரு விசுவாசியினுடைய உரிமை முதல் அதிகாரமே என்ன? The first authority of a believer is, நீங்களா விசுவாசியா? Are you believers? மார்க் 16:17 நீங்க அந்த அடையாளத்தை பாருங்க. In Mark 16:17 when you read, மீசை எடுத்தவன் தான் விசுவாசி, நகை எடுத்தவன் தான் விசுவாசின்னு சொல்றது அல்ல. விசுவாசின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பிசாசை துரத்தணும் நீ. Not to say that you have taken away your ornaments or your mustache, you are a believer. You should be the ones who are just chasing away devils. மார்க் 16:17 என்ன சொல்லுகிறது? What is it said in Mark 16:17? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? அவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை
துரத்துவார்கள். The signs of those who follow him are they should cast out devils. அப்ப பிசாசை துரத்துறது தான் ஒரு விசுவாசியுடைய ஃபர்ஸ்ட் அடையாளம். பிசாசை பார்த்த உடனே எந்திரிச்சு பைபிளை தூக்கிட்டு வீட்டுக்கு போறது அது அவிசுவாசியுடைய விழுந்து போனவனுடைய அடையாளம். The first sign of a believer is that he should cast out devil, and if he should flee away looking at the devil, then he is a child of the devil. ஒரு சர்ச்சில் ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு பிள்ளை ஜெபிக்க வந்தா, திடீர்னு பார்த்தா உருள ஆரம்பிச்சிட்டா. One child after the prayer she came to pray in the church and suddenly she began to roll. அது ஒரு சின்ன ஹால். That's a small hall. நான் அந்த பிள்ளைக்கு ஜெபிச்சிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு விசுவாசியும் காணல. எல்லாரும் வெளியே இந்த ரீப்பர் அடிச்சிருக்கான் பாருங்க, அங்க போய் நிக்கிறான். As I was praying and when I just opened my eyes, I found no believer because all of them were standing outside. என்ன பிசாசுன்னா பயந்து போய் எங்க நிக்கிறான், எல்லாம் போய் அந்த சைடுல வெளிய போய் நின்னு என்ன இவர் என்ன ஆவறாரு அது என்ன பண்ணுதுன்னு பாத்துட்டு இருக்கான். They fearing the devil went out and standing there seeing as to what happens to that devil or to him. நான் தூத்துக்குடியில புதிதாக வந்த புதுதில and newly when I came to Corinth, அப்போ ஒரு சர்ச் இருந்துச்சு, அந்த சர்ச் இல்ல. There was a church then, it's not there now. அந்த தூத்துக்குடி ஜிஹெச்க்கு எதிர்த்தாக்குல உள்ள சர்ச் இருந்துச்சு, டிவிபுரம்னு ஒரு இடத்துல இருந்துச்சு. In church which is opposite to GH, there was a church there. அந்த சர்ச்சில ஒரு நாள் ஒரு பிசாசு பிடிச்சவன கொண்டு வந்து விட்டாங்க. They brought a man possessed with devil there. நாங்க ஒரு 8 பேர் 9 பேர் நின்னு ஜெபிச்சிட்டு இருந்தோம். 8 or 9 of us were praying. அவர் கூட்டம் முடிஞ்ச உடனே அவனை கொண்டு வந்தாங்க. After a meeting they brought him. நான் போயிடுறேன்னு கத்துனான். He shouted, I will go. அப்ப நம்மால ஒரு ஞானி சொல்றாரு, and one wise person among us was saying, அது போறேன்னு சொல்லுது, எல்லாரும் தள்ளி நில்லுங்க. all of you just stand aside because it's telling that it should go. உடனே அது போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஜெபிச்சிட்டு இருந்த எல்லாம் ரவுண்ட் கட்டின ஆளுங்க எல்லாம் அப்படி விலகிட்டாங்க. ஏன்னா அது இப்ப போதா. And all the people who were surrounding and praying, they all just departed saying that it will go. அதுல இன்னொரு ஞானி, கதவு திறந்து வை, ஃபெய்த்தம் கதவை போகுதுன்னா. And another wise person said, open the door of the faithum for its இப்ப going. கதவையும் திறந்து வச்சாச்சு. And now they opened the door. எல்லாரும் பயங்கரமான ஜெபம். And it was a fervent prayer. 5 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்தா இவனை காணவே காணோம், இவன் போயிட்டான். After 5 minutes, he was not found, for he is gone. உண்மையை சொல்றேன். True, I tell you truly. கண்ணை திறந்து பார்த்தா பிசாசும் போயிடுச்சு, யாரும் போயிட்டா. பிசாசு இவனை கதவை திறந்து வச்சு கரெக்டா எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டான். அது இழுத்துட்டு போயிடுச்சு. திருப்பி கண்ணை திறந்து பார்த்தா அந்த பையனுடைய அம்மா, ஐயோ என் பையனையே காணுமே இருந்துச்சு. The Satan also went and he also is gone. Finally the mother is saying, my son is not found. பிசாசு போகும்போது இதுக்கு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து கொடுத்து ஆளெல்லாம் விலகி, அது என்ன பைபாஸ்ல போகுதாங்க, ரோடு திறந்து ரோட்டு வழியா படி இறங்கி போதா. He's opening the windows and the doors and saying, thinking that it's going on the streets. நம்ம ஆளுங்களுக்கு இன்னும் அந்த பிசாசு குறித்த தந்திரங்களை தெரியவே இல்லை. People do not know the wiles of the Satan still now. நீ சரியான அபிஷேகத்துல இருந்தேன்னா பிசாசு ஓடணும். If you are on the right anointing, Satan shall flee. எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. For our oxen are all very strong and there is no way for the enemy to enter in or go out. பிசாசு துரத்துற வர இல்ல இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு யாருக்காவது பிசாசு துரத்தும் போது நீ போய் நில்லு, உன்னை பார்த்த உடனே எனக்கு அனல் உண்டாகுதுன்னு சொல்லும், அப்போ உனக்கு அந்த கிருபை இருக்குன்னு அர்த்தம். If you have the gift of just chasing away the devils, then you go and stand in the place where they are possessed, then he will say that I am flaming with fire, then you have the gift of it. ஹாஸ்பிடல் ஊழியத்துக்கு போய் நீ ஜெபம் பண்ணு, அந்த ஆள் சுகமாயிட்டுன்னு அடுத்த வாரம் சொன்னான்னா உனக்கு சுகமாக்க வர இருக்குன்னு அர்த்தம். You go to hospital ministry and pray for the sick person. If he says that he is healed, then you have the gift of healing. நீங்க உங்களுடைய வரங்களை நீங்கள் சரியான விதத்துல அனல் மூட்ட வேண்டிய நேரம் இதுதான். You should flame up the gifts which are in you. அவன் சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன். He is perfect in playing the harp. இது தாவீது குறித்து சொல்லி இருக்கிறது. This is what told about David. அவன் வாசிச்சிட்டே இருப்பான். He will keep on playing. அந்த ஆவி அவனை அந்த சவுலை அலக்கழிக்கும். The unclean spirit will torment Saul. உடனே ஈட்டியை தூக்கி எறிவான். And immediately he will cast javelin. இவன் வாசிச்சிட்டே இருப்பான், அதே நேரத்துல அந்த சத்துருவின் வல்லமைக்கு கொஞ்சம் விலகி கொள்வான். As he is playing the harp, he will immediately put away from the ஒன்று, நீ அறிவில் தேர்ந்தவனாக இருக்க வேண்டும். Firstly, you should be perfect in the knowledge. இரண்டாவது, பிசாசுகளை துரத்துவதிலும் தீர்க்கதரிசன உரைத்தலிலும் நீ தேறினவனாக இருக்க வேண்டும். Secondly, you should be the one who is perfect in casting away the wiles of the Satan and prophecy. மூன்றாவதாக, thirdly, தானியேல் 1:3 பார்க்கும் பொழுது, Daniel 1:3 when we see, சகல ஞானத்திலும் நாம் தேறினவர்களாய் மாற வேண்டும். We should be perfect in all the knowledge of God. தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான். He who is perfect is made like his master. கிறிஸ்து ஒருவரே நமக்கு குருவாக இருக்கிறார். For Christ alone is our master. இங்கே தேவனுடைய அந்த ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க ஒரு சிலரை தெரிந்தெடுத்தார்கள். They have chosen certain people to serve in the king's palace. அதுல ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா, சகல ஞானத்திலும் அவர்கள் தேறினவர்களாக இருக்க வேண்டும். Of this one qualification
is they should be skillful in all wisdom. ஞானம் உள்ளவர்கள் அல்ல, ஞானத்தில் தேறினவர்கள். Those who are not wise but perfect in wisdom. அது நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You should understand this in the right way. உலக ஞானம் அல்ல, not the wisdom of the world. இது சகல ஞானம்ங்கிறது தேவனுடைய ஞானத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. All wisdom means the wisdom of God. ரெண்டு விதமான ஞானம் வேதத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. There are two kinds of wisdom sorted in the Bible. ஒன்று பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். One is the wisdom after the traditions of God. இல்ல ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்த ஞானம். Or the wisdom which is after the mankind. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது, in James chapter 3 when we read 15ஆம் வசனத்திலே, verse 15, இது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல, பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஞானம். This is not the wisdom which is coming from above, but that which is coming out of hell. ஒன்று லௌகிக சம்பந்தமானது. One is related to earthly things. அதை குறித்து மற்றொரு விதத்தில் சொல்லும் பொழுது ஜென்ம சுபாவத்துக்கு அடுத்தது. Nextly you see that they are after sensual things. மூன்றாவது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. Nextly they are devilish. இந்த ஞானத்தில் நாம் தேறினவர்களாக இருக்க கூடாது. We should not be perfect in this wisdom. இந்த சகல ஞானம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? What is the meaning of all wisdom? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, James 3:17 when we read, இது பரத்திலிருந்து வருகிற ஞானம். for this is the wisdom which comes from above. சகல ஞானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of all wisdom? இதிலே சொல்லி இருக்கிறது, ஒன்று சுத்தம் உள்ளது, சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனி, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றது. We see from here that it is pure and peaceable and gentle and easy to be entreated, full of mercy and good fruits, without partiality and without hypocrisy. நீ தேர்னவனாக மாற வேண்டியது அவசியம். In this you should become perfect. சகல ஞானத்தில் தேர்னவன் என்று சொன்னால் சுத்தத்திலே நீ தேர்னவனாக இருக்க வேண்டும். If you should be perfect in all wisdom means you should be perfect in pureness. இரண்டாவது சமாதானத்தில் நீ தேர்னவனாக இருக்க வேண்டும். Nextly you should be perfect in peace. மூன்றாவது நீ சாந்தத்திலே தேர்னவனாக இருக்க வேண்டும். You should be perfect in gentleness. அடுத்ததாக நீ கீழ்ப்படிதலிலே நீ தேர்னவனாக இருக்க வேண்டும். You should be perfect in obedience. இரக்கத்தில் நற்கனியிலே நீ தேர்னவனாக இருக்க வேண்டும். You should be perfect in the mercy and good fruits. பட்சபாதம் என்பது உனக்கு இருக்கவே கூடாது. You should never have partiality at all. ஜாதி வித்தியாசம் உனக்கு இருக்க கூடாது. You should have not the difference of caste. பிள்ளைகளிலே உனக்கு வித்தியாசம் இருக்க கூடாது. You should not have the difference of religion. பிள்ளைகளிலேயே உனக்கு வித்தியாசம் இருக்க கூடாது. You should not have the difference of children. உன்னுடைய சகோதர சகோதரிகளுக்குள்ள உனக்கு பட்சபாதம் இருக்க கூடாது. You should not have the difference between your sisters and brothers. ஊழியர்களுக்குள்ள உனக்கு வித்தியாசம் இருக்க கூடாது. You should not have the difference in the ministries. ஒரு வீட்டில நான் போயிருந்த பொழுது, when I had gone to a house, அவங்க புருஷனுக்கு மனைவிக்கும் பயங்கர பிரச்சனை. there is a lot of confusion between the husband and wife. நான் பேசிக் கொண்டிருக்கும்போது அவர் சொன்னாரு, நீங்க இவளுக்கு ஆப்போசிட்டா இப்ப கருத்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டா அவ மாறிடுவா. As I was speaking, that husband said, if you cite anything against her, she will become against you. அது நீங்க கவனமா யூஸ் பண்ணி அதல பேசிட்டே வாங்கன்னு சொன்னாரு. You be very careful in speaking to her, he said. அதே போல அழகா இருந்தா தான் ஊழியக்காரங்களுக்கு மதிப்பு கொடுப்பா. Even if only if they are beautiful, she will respect the workers. விசுவாசிகளோட டிசைனை பாருங்க. You see the desire of the believers. டிசைன். You see the design of the believers. என்ன டிசைன் தெரியுமா? ஊழியக்காரங்க அழகா இருந்தா தான் அவங்க மதிப்பு கொடுப்பாங்களாம், பேசுவாங்களாம். They will respect the workers only if they are beautiful. ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள். The king's daughter is all glorious within. உங்களுக்கு மாயமற்ற தன்மை இருக்க வேண்டும். You should not have this hypocrisy at all. பட்சபாதம் இருக்கவே கூடாது. You should not have partiality. மாயமற்றவர்களா இருக்கணும். ஒன்னு பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்றது, போன உடனே நல்லவேளை போயிட்டாரா ஸ்தோத்திரம் கூடாது. You should be without hypocrisy. When you see they say praise the Lord and after going you say she's gone. நீங்க இங்க பார்க்கும் பொழுது விசுவாசி வெளியே போறோம், இங்க தலையை காட்டுறது, இன்னொரு இடத்துல வாலை காட்டுறது. When you are found here, you are like a believer. You show your head here and your tail outside. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. Such a life is not needed for us. இங்கே சொல்லி இருக்கிறது, சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்கள் தான் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க தகுதி உள்ளவர்கள். Only those who are perfect in all wisdom have the worthiness to labor in the palace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அடுத்ததாக எஸ்ரா 7ஆம் அதிகாரம். Nextly Ezra chapter 7. 6:11 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது 6:11 we can see these verses. நியாயப்பிரமாணத்தில் படித்து தேறின வேதபாரகன். The one who is learned or become perfect in the law. ஒரு தேவனுடைய பிள்ளை பைபிளை நல்லா படிக்கணும். A child of God should learn the word of God well. ஒரு சிலர்லாம் எவ்வளவோ படிக்கிறாங்க. Some of them are reading the word of God to a great extent. அது ரொம்ப முக்கியமானது. That's most important. உங்க வீட்ல எத்தனை பைபிள் இருக்குங்கறதுல எத்தனை அதிகாரம் நீ படிச்சங்கறதா முக்கியம். Not to say that you have the word of God, but you should see as to how many chapters you read. Pastor Selvam நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். You could have heard of Pastor Selvam. இங்க ஆழ்வார்தோப்புல பிறந்து வளர்ந்த நபர்தான். One who was born and brought up in Alvarthopu. அவர் வந்து சென்னையில சென்டர் பாஸ்டரா இருந்தார். He was a center pastor in Chennai. அவர்லாம் பைபிள் ரீடிங்ல ஒரு நாளைக்கு எத்தனையோ அதிகாரம் மணிக்கணக்கா அப்படியே உள்ள உட்கார்ந்துறாரு.
He used to read the word of God for hours together for a day. நான் ஒரு இடத்துல கன்வென்ஷன் பிரசங்கியாக போயிருந்தேன். I went to preach for a convention. அந்த இடத்துல ஒரு ஆளை சாட்சிக்கு விட்டாங்க. And there was left for testimony. தாடி இடிலாம் வச்சிருந்தாரு அவர். And he was having beard. இந்த ஏரியால உள்ளவர் தான் நினைக்கிறேன். I think he is of this place. அவர் கேட்டா எத்தனையோ தரம் பைபிள் படிச்சேன்னு சாட்சி சொன்னாரு. He testified that he read the word of God many times. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. I was amazed at it. ஒரு சிலருக்கு வந்து அந்த பைபிள் படிக்கிறது ஒரு டெஸ்ட். Some of them, it's a test for them to read the word of God. உலகத்துல சொல்லுவாங்க புக்வார்ம் சொல்லி. And some of them say it's a bookworm in the world. அதாவது புத்தக புழு. They are bookworms. எப்ப பார்த்தாலும் புத்தகத்தை படிச்சிட்டே ஏதாவது ஒரு புக் படிச்சிட்டே இருப்பான். They will always read the book sometimes. ஆனா நீங்க குமுதமும் கல்கண்டும் படிச்சிட்டு இருக்க கூடாது. But you should not be reading Kumudam and Kalkandu. நீங்க படிக்க வேண்டியது என்னது? What should you read? வேதம் வேத சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நீங்க படிங்க. You should read the word of God and the magazines related to the word of God. வேத சம்பந்தப்பட்ட புத்தகம்னே துருபதேசத்தை உட்கார்ந்து படிச்சிட்டு அதுல அப்படி சொல்லி இருக்கு இப்படி சொல்லி இருக்கு நீ குழம்பிட்டு இருக்க கூடாது. Do not read erroneous doctrines and say that it is said like this and that. நீங்க கரெக்ட்டா நீங்க பைபிளை படித்து நீங்க அதுல தேர்னவர்களாய் எப்படி மாற முடியும்? You read the word of the Lord and become perfect in it. படித்து தேறின வேதபாரகன். One who is learned and one who is அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? What is the meaning of it? அத ஜீவியத்துல கடைபிடித்தவன்னு அர்த்தம். He is the one who has performed it in his life. எஸ்றா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது when you read in Ezra chapter 7 verse 6 நியாயப்பிரமாணத்திலே அவன் தேறின வேதபாரகன். He is a scribe who has become perfect in the word of the law. அதே இதே 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது in the same chapter verse 10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் he has prepared his heart to seek the law of the Lord அதின்படி செய்யவும் and to walk according to it அதின்படி அதை உபதேசிக்கவும் and to teach according to it. தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். He has prepared his heart. அதுதான் எஸ்ராவுடைய மேன்மையான அனுபவம். That is the greatness of Ezra. அதுல அவன் படித்து தேறின வேதபாரகன். He is a scribe who has learned in it. பிரியமானவர்களே நாம் இந்த நாட்களில் வேதத்தை அதிகமா நேசிக்க வேண்டும். These days we have to love the word of the Lord. வேதத்தை அதிகமா நேசித்தால் நமக்கு சமாதானம் உண்டு, இடறல் இல்லை. If we love the word of the Lord, then we will have peace and will not stumble. சங்கீதக்காரன் இதை குறித்து அழகாக சொல்லுகிறான். Psalmist says like this, வேதத்தை நீ எவ்வளவு கைக்கொள்றாயோ அது அவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில மேன்மையாக மாற்றும். To the extent you keep on the law of the Lord, then it will make your life all glorious. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடறலே கிடையாது. And to those who love the law of the Lord, they will have no stumbling. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. Those who love the word of the Lord, they will be in perfect peace. நீங்க எவ்வளவு வேதத்தை நீங்க நேசிக்கிறீர்கள்? To what extent you love the word of God? உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேதத்தை அதிகமாய் மதிக்கிறீர்களா? Do you respect the word of the Lord? கோபம் வந்த உடனே பைபிள் எல்லாம் கீழ தூக்கி போடுற அந்த பழக்கம் இருக்க கூடாது. When you become angry, you taking away and casting away the Bible, it should not be the practice. நான் கேள்விப்பட்ட அளவுல பைபிளை எரிச்சவன் ஒன்னு ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் இல்லனா அவன் பட்சிக்கப்பட்டிருக்கிறான். To the extent I have heard, one who has burnt the word of God, he is either saved or he is consumed. ஒரு முஸ்லிம் கேர்ள குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். You should have heard of a Muslim girl. அவ அப்படியே நடுரோட்லயே பைபிளை தூக்கி எரிச்சா. She burnt the word of God in the mid road. ஆனா கர்த்தர் அவளை சந்தித்து பைபிளை தூக்கி தெருவா சொல்ல வைத்தார். But the Lord met her and he made her to preach the gospel in every street. நீங்கள் இந்த நாட்களில் வேதத்தை அதிகமாய் தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும். These days you should become perfect in the law of the Lord. அதனுடைய சரியான அர்த்தம் வேதத்தை படிப்பது மாத்திரமல்ல அதை ஜீவியத்திலே கொண்டு வருவது. The right meaning is not only reading the word of God but practicing it in our lives. அதுதான் உன்னை தேர்ந்தவனாய் மாற்றும். That is only making us perfect. ஒரு சிலருக்குலாம் பைபிள்ல எங்க என்ன வசனம் இருந்தாலும் சொல்லிடுவான் ஆனா ஜீவியத்துல ஒண்ணுமே இருக்காது. Some of them will cite any verse in the word of God but that will not be found in their life at all. ஒரு தண்ணி அடிச்சு ஒரு சாராய குடிகாரன் ஒரு வசனத்தை வந்து என்கிட்ட சொன்னான். One drunkard, he came and told the word of God to me. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இவனும் பைபிள் படிச்சிருக்கானே. I was surprised that he also read the word of God. ரோமர்ல ஒரு வசனத்தை தூக்கிட்டு வந்துட்டு he took a word of God in Romans. நீ மதுபானம் குடிக்கிறது மற்றவனுக்கு இடரலா இல்லாமல் இருக்க வேண்டும்னு ஒரு வசனம். In a word of God it says that you drinking should not be a hindrance to the others. அவனுக்கு எப்படி தான் இந்த வசனத்தை படிச்சானே எவன் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. I do not know who taught him that verse. ரோமர் 14ல நீங்கள் பார்க்கும் பொழுது 21ல மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதுக்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது எதுவாய் இருந்தால் அவைகளில் ஒன்றையும் நீ செய்யாமல் இருப்பது நன்மையாய் இருக்கும். In Romans 14:21 it said it's good neither to eat flesh nor to drink wine nor anything whereby thy brother stumbleth or is offending or is made weak. நான் சொல்றான் நான் தண்ணி அடிச்சிட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம போய் படுத்துக் கொள்ளுகிறேன்னு சொன்னான். He said that I drink, I do not disturb anybody but sleep. நான் பண்றது யாருக்கும் இடரலே கிடையாது, யாரும் தவறதுக்கு பிரச்சனையே இல்லன்னு சொன்னான். What I do is not making others offending. அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அவனுக்கு புரியல, ஆனா ஒரு விளங்காத ஒரு அர்த்தத்தை அவன் கற்று இருக்கிறான்.
He did not understand the meaning of this verse, but he is in different understanding it in different நீங்க way. வசனத்தை நீங்க படிச்சிருக்கலாம், அது முக்கியமல்ல. வசனத்தின்படி செய்வது அதான் எஸ்ரா 7:10 சொல்லப்பட்டது. That is what is said in Ezra 7:10, to keep the law of the Lord. நீ அதிலே தேர்னவனாய் மாற வேண்டும். You should become perfect in it. வசனம் உன்னுடைய ஜீவியத்திலே அனுபவமாய் கொண்டு வரப்பட வேண்டும். You should practice to bring that law of the Lord as a practice to your life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கடைசியாக கொலோசியர் 1:28. Lastly, Colossians 1:28. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told here? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்னவனாய் நிறுத்துவது. That presenting any man perfect in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்னவனாய் மாறுவது. Perfecting any man perfect in Christ Jesus. இது எதை காண்பிக்கிறது? What does it show? கிறிஸ்துவின் பரிபூரணத்தை அடைவது. This is showing the perfectness of Christ. கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களிலே தேர்னவர்களாய் மாறுவது. This shows the perfectness of the character of Christ. அதுக்காக எல்லா ஞானத்தோடும் எல்லா உபதேசங்களையும் நாங்கள் பண்ணிக்கொண்டே வருகிறோம். For this, with all wisdom and with all doctrine, we are striving with அவரையே you. நாங்கள் அறிவிக்கிறோம். We are preaching Him. கிறிஸ்துவுக்குள் தேர்னவனாக மாறுவது. That we may become perfect in Christ Jesus. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களை சேர்க்கத்தான் இயேசு வருகிறார். Because Jesus is coming to gather the ones who are in Christ. 2 கொரிந்தியர் 5:17 In 2 Corinthians 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. one who is in Christ is a new creature. அந்த புதிய சிருஷ்டியை சேர்க்கத்தான் இயேசு வருகிறார். And together that new creature Jesus is coming. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் ஒரு புது சிருஷ்டிகளாக ஜீவித்து காண்பிக்க வேண்டும். Therefore the children of God should be found as new creatures. கிறிஸ்துவுக்குள் என்கிற ஒரு மனிதன் அந்த வாழ்க்கை எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை தெரியுமா? The life in Christ is a greater life. அது 3ஆம் வானத்துக்கு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. It's a life which goes to the third heaven. நாம் 2 கொரிந்தியர் 12:2 பார்க்கும் பொழுது, when we read in 2 Corinthians 12:2, கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். I know a man who is in Christ and he was taken up to the third அதான் heaven. கிறிஸ்துவுக்குள் தேர்ன ஒரு வாழ்க்கை. That is a perfect life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷன் தேரும் பொழுது அவன் எல்லா சுபாவங்களிலும் அவன் குறைவற்றவனாய் மாறிவிடுகிறான். When a man becomes perfect in Christ Jesus, he is becoming not for shortcoming in any of his character of Christ. சாந்தம், மனத்தாழ்மை, அன்பு, சகிப்புத்தன்மை, சுமத்தல், விட்டுக்கொடுத்தல், எல்லாவற்றையும் மறத்தல், மன்னித்தல், இதெல்லாம் கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவங்கள். All the divine characters of Christ, like love and all the divine characters of Christ was found in him. இதுக்கு தான் நமக்கு வேத பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For this is the law of the Lord given to us. இந்த வசனங்கள் எல்லாம் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? Why are the word of God given to us? இவைகளை படித்து நாம் கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் கற்றுக்கொண்டு தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும். We should read all the word of God and become perfect in his stature. இதுக்காக தான் கர்த்தர் வேத வாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். For this purpose has the Lord given his word. 2 தீமோத்தேயு 3:16-17 பார்க்கும் பொழுது, 2 Timothy 3:14-15 and 16, தேவனுடைய மனுஷன் தேர்னவனாய் மாறும்படிக்கு வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. the word of God is given to us that a man become perfect in Christ. பைபிளை தேவன் கொடுத்ததுக்கு காரணமே நாம் தேர்னவர்களாய் மாறும்படியாக. The word of God is given to us that we might become perfect. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் தேர்னவர்களாய் மாற விரும்புகிறீர்கள்? Today how many of you want to become perfect? தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான், கிறிஸ்து ஒருவரே நமக்கு குருவாய் இருக்கிறார். Anyone who is made perfect is like the master and Christ alone is our master. இந்த நீங்கள் தேறிட்டீங்கன்னா உங்களுடைய ஞானமே வித்தியாசமாக இருக்கும். If you become perfect, then the wisdom in you will be different. 1 கொரிந்தியர் 2 பார்க்கும் பொழுது, In 1 Corinthians chapter 2, அங்கே 6ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, verse 6, அங்கே பவுல் பேசுகிறார், தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். we speak wisdom among those who are perfect, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, not the wisdom of this world. அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. We do not speak of the wisdom of the princes of this world. நாம் பேசுகிறது என்ன ஞானம்? What is the wisdom that we speak? மறைக்கப்பட்டதான ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். We speak of the hidden wisdom of Christ. அதனால இந்த பிரசங்கம் மத்தவங்க சபையாருக்கு புரியுறது இல்ல. Therefore this wisdom is not, or the preaching is not understood to many. புதிய ஜனங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாது. The newcomers are not able to understand it. ஒரு புதுசா ஒருத்தன் வந்தானா இந்த பிரசங்கம் ஒரு பைத்தியம் போல தெரியும். If one should come newly to this church, it will seem to be foolishness to him. 1 கொரிந்தியர் 1:21 வசனத்தை பார்க்கும் பொழுது, In 1 Corinthians 1:21, when we read, தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி according to the wisdom of God, உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியவில்லை. the world by wisdom knew not God. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு சித்தமாயிற்று. For it pleased by the foolishness of the preaching to save them that believe. இந்த சபைக்குள்ள வரும் பொழுது இந்த ஞானம், இந்த ஆழமான அனுபவங்கள் போதிக்கப்படுகிறது. When you come into this church, the depth of the doctrine is preached to you. ஒரு சிலருக்கு போய் பிரசங்கம் பண்ணா எனக்கு எல்லாம் தெரியும்ன்றான்.
Some of them, when you preach to them, they say they know everything. என்னைக்கு ஒருத்தன் எல்லாம் தெரியுங்கறானா அவன் தான் மூடன்னு உலகத்துல சொல்லுவாங்க. When one says that he knows everything, he is a fool, says the world. என்னைக்கு எல்லாம் தெரியும்னு ஒருத்தன் சொன்னானா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். When one says that he knows everything, he knows nothing. அதனால தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் பேசும் பொழுது, that is why in Philippians 3rd chapter when St. Paul says, நான் முற்றும் தேறினவனானேன் என்று சொல்லாமல், that I might not count myself to be perfect in everything, நான் அடைந்தாயிற்று, that I have attained everything, அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணவில்லை, or I do not count myself as I have gained everything. அதனால யாராவது பெருமை பாராட்டி எனக்கு அது தெரியும் இது தெரியும் அவருக்கு பாஸ்டர் பால தெரியும் தான் சொல்றாங்களே தவிர பரலோகம் தெரியும்னு சொல்ல மாட்டேங்கறான். They say that they know Pastor Paul, but they do not say that they know heaven. ஞானசானம் எடுத்தியான்னு ஒருத்தர் கேட்டா பாஸ்டர் பால தெரியும். ஞானசானத்துக்கும் பாஸ்டர் பாலுக்கு என்ன சம்பந்தம்? When I asked one person, did you take baptism? He said, I know Pastor Paul. What is the matter with Pastor Paul and baptism? உடனே அவங்க தன்னுடைய கதையை தான் சொல்றாங்களே தவிர தன்னுடைய நிலவரத்தை சொல்ல முடியல அவங்களுக்கு. They immediately tell their story, not their state. முற்றும் தேறினவன் என்று எண்ணாதே. Do not count yourself perfect. நீ இன்னும் அடைந்தாயிற்று என்று எண்ணி விடாதே. You do not think that you have gained everything. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? What does the word of God say? நீ எதுவரைக்கும் தேறி இருக்கறியோ அதுல நீ கரெக்ட்டா கன்ஃபார்மா நில்லுன்னு சொல்றார். To the extent you are made perfect, you stand by it. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் Philippians chapter 3 16ல சொல்லி இருக்கிறது. verse 16. நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டே ஒரே சிந்தையாய் இருப்போமாக. Whereunto we have already attained, let us walk by the same rule and let us mind the same thing. இதுவரைக்கும் எதுவரையில தேறி இருக்கீங்க பாருங்களேன். So far what have you attained so far? எதுவரை தேறி இருக்கிறோம்? What have you attained? இன்னும் எத்தனை பேப்பர் அரியர்ஸ் இருக்கு? How many arrears have you got? இன்னும் எத்தனை அட்டெம்ப்ட் இருக்கு? How many attempts have you got? யோசிச்சு பாருங்க. You just think and see. அறிவில் தேர்ந்தவர்களாய் மாறி விட்டீர்களா? Have you become perfect in wisdom? சுரமண்டலம் வாசிப்பதில் தேர்ந்தவர்களாய் மாறி விட்டீர்களா? Have you become perfect in playing the harp? சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களாய் மாறி விட்டீர்களா? Have you become perfect in all wisdom? நியாயப்பிரமாணத்திலே தேர்ந்தவர்களாய் மாறி விட்டீர்களா? Have you become perfect in the law of the Lord? கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவர்களாய் மாறி விட்டீர்களா? Have you become perfect in Christ Jesus? இதுல எவ்வளவு தேறி இருக்கீங்க நீங்க பாருங்களேன். You just see as to how much you have attained. நீ எதுவரை தேறி இருக்கிறாயோ அதுபடி நீ ஒழுங்காய் சீராய் நடந்து கொண்டு வாழ்க்கையை இன்னும் தேர்ந்தவர்களுக்குள்ளே நீ கொண்டு வருவாயாக. In whatever you have attained, you walk with the same mind in it and you bring many into it. உன்னுடைய சிந்தை தேர்ந்தவர்களுடைய சிந்தையாக இருக்க வேண்டும். Your mind should be as the ones who are made perfect. நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். And those who are perfect, let us be of the same mind. பிலிப்பியர் 3:15ல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Philippians 3:15 we can read this. நம்மில் தேர்ந்தவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். Let us therefore as many as be perfect be thus minded. என்ன சிந்தை தெரியுமா? Which mind is this? எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருவது. For pressing towards the mark of the high calling for which we have called. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுவது. Forgetting that which you are behind and reaching for those before. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவது. இதுதான் தேறினவனுடைய சிந்தை. And pressing towards the mark of the high calling of God, this is the mind of the perfect. இன்னைக்கு ஒரு கேம்ல நல்ல ஃபேமஸா வர்றவனுக்கு அவனுடைய அடுத்த இலக்கு என்ன அப்படினா உடனே சொல்லுவான் அவன் இந்தியா லெவல்ல நான் வரணுமா. இன்னும் அதை தாண்டி அவன் சொல்லுவான் நான் ஒலிம்பிக்ல வரணும்னு சொல்றான். ஏன்னா அவன் தேறினவன். அவனுடைய இலக்கு இன்னும் அவன் தேர்வதுதான் அவனுடைய இலக்காக இருக்கிறது. Today when we consider the one who are winning the games, when we ask them for their next intention, they say that they desire to come in India level or in the Olympic. That is what they must work for. உலகத்தை வேதம் என்ன சொல்கிறது? What does the word of God say? பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் தன்னை பரிசுத்தமாக்கட்டும். He that is holy, let him be holy still. உங்களுக்கு எத்தனை பேர் தேறினவர்களாக மாற விரும்புகிறீர்கள்? How many of you want to be made perfect? தேவன் ஒவ்வொரு மனிதனையும் இந்த சபைக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு நோக்கம் நம்மை தேர்ந்தவர்களாய் நிறுத்தும்படியாக. The purpose for bringing every man into this church is to make him perfect. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்துவது தேவனுடைய திட்டம். The plan of the Lord is to present any man perfect in Christ Jesus. ஒண்ணும் தெரியாதவனை இங்க கொண்டு வந்து விட்டா கூட அவனை கிறிஸ்துவின் மனவாட்டியா மாற்றிடுவார். Even if you bring a person who does not know anything, he will change him as the bride of Christ. பாவியாக கிடந்த மனுஷனை பரிசுத்தவானாய் மாற்றி விடுவார். One who is a sinner, he is making him a holy person. சிங்கம் போல இருந்த மனுஷனை ஆட்டுக்குட்டியாக மாற்றுகிறார். One who is like a lion, he is making as a lamb. பின்மாற்றக்காரனை நிலைநிறுத்துகிறார். He is stabilizing the one who is a backslider. விழுந்து போனவனுக்கு கை கொடுக்கிறார். He is giving hands to the fallen. அவருடைய நோக்கம் என்ன? What is his plan? தேறினவன் எவனும் குருவை போல மாற வேண்டும். One who is perfect should be like his master. நீங்க வாலிபர்களோ வயோதிபர்களோ குடும்பஸ்தர்களோ யாராக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தை நீ தேறினவனாய் மாறி குருவாகிய இயேசுவை போல நீ மாற வேண்டியது அவசியம்.
Whether you are young or old or in a family, the purpose of God and the word of God comes to you that you should become perfect today. இப்பொழுது இன்னைக்கு காலையில எதுவரைக்கும் தேறி இருக்கிறையோ அதுல சீராய் நடந்து கொள். This morning in whatever you have been made perfect, you walk in it. எல்லாரும் கண்களை மூடுவோம். Or let's close our eyes. தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான். கிறிஸ்து ஒருவரே அவனுக்கு குரு. He who is made perfect is like the master and Christ is his master. இயேசு உனக்கு குருவாக இருக்கிறார். Jesus is your master. நீ தேறினால் அவரைப் போல நீ மாறுவாய். If you become perfect, you will become like him. அவர் மணவாளனாய் இருக்கிறார். He is the bridegroom. நீ தேறினவனாய் மாறினால் நீ மணவாட்டியாய் அவரோடு இணையலாம். If you become perfect, then you can be united with him as a bride. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். நான் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு மறுபடி திரும்ப சொல்லுகிறேன். Let's close our eyes and kneel down and I will utter the word of God to you. உன்னை தேறினவனாய் மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. That is the power which is making you perfect. ஒரு சிலருக்கு எவ்வளவு போதித்தாலும் தேறினவர்களாய் மாற மாட்டார்கள். Some of them, how much ever it is preached, they will never become perfect. காரணம் அந்த ஜீவன் அவர்களுக்குள்ள வேலை செய்யவில்லை. The reason is the life in it is not working in them. ஆனால் தேறினவனாய் மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. But there is a power which will make you perfect. அதுதான் கிறிஸ்துவின் போதனையை செயல்படுத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. That is the power of the Holy Spirit which will inspire the word of God in you. ஒன்று, நீ அறிவில் தேறினவனாய் மாற வேண்டும். One thing is you should become perfect in the knowledge of God. ஒன்று, கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை அறிந்து கொள். அப்பொழுது நீ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவாய். You know the holiness of Christ and you will be delivered from your sin. இரண்டாவது, கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வரும்பொழுது நீ பிரதிஷ்டை உள்ளவனாய் மாறுவாய். Secondly, when you come into the knowledge of Christ, you will become consecrated. மூன்றாவது, தேவ சித்தத்தை நீ அறியும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில குழப்பம் இல்லாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி பயணப்படுவாய். Thirdly, when you have the knowledge of the will of God, you will have no confusion but go towards the perfection of அடுத்து, நீ God. சுரமண்டலம் வாசிப்பதில் தேர்ந்தவனாய் மாற வேண்டும். Nextly, you should become perfect in playing the harp. அப்பொழுது நீ பிசாசுகளை ஜெயிப்பாய். Then you will overcome devil. நீ தீர்க்கதரிசனம் உரைப்பாய். You will be a prophesying. உன்னுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கும். You will have the life in your word. உன்னுடைய வார்த்தையில ஜனங்கள் திருப்பப்படுவார்கள். And the people will turn back by your word. மூன்றாவது, சகல ஞானத்திலும் நீ தேர்ந்தவனாய் மாற வேண்டும். Nextly, you should become perfect in all the wisdom of God. சுத்தம், சாந்தம், இணக்கம், நற்கனி, இரக்கம், மச்சவாதம் இல்லாத மாயமற்ற ஒரு வாழ்க்கை. You should have pureness, meekness, without partiality and hypocrisy in your life. அடுத்ததாக, வேதத்திலே நீ தேர்ந்தவனாய் மாற வேண்டும். Nextly, you should become perfect in the law of the Lord. அது வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. That is planning your life according to the word of God. எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவுக்குள் நீ தேர்ந்தவனாய் மாறுவது. Above all, you should become perfect in Christ. அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை போலவே மாறி நீ மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படலாம். It is then that your life is becoming like Christ and you will be caught up to the third heaven. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாய் மாற்றக்கூடிய அந்த வல்லமை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறவர்கள் தேவனை நோக்கி பாருங்கள். All those who desire the power of God to become perfect like Christ Jesus, you look into God. நீங்க இப்ப புரிந்து கொள்ளலாம் எவ்வளவு நாம் குறை உள்ளவர்கள் என்று. Now you should understand as to how much you lack behind. எவ்வளவு தோல்வி உள்ளவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். You know how much of failures you have. அந்த பூரணம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று இப்பொழுது உனக்கு தென்பட்டிருக்கும். You can see that how far that perfectness is from you. எலியா என்ன நினைத்தான் தெரியுமா? What did Elijah think? நம்ம தேறி விட்டோம் என்று நினைத்தான். He thought that he is being perfect. அதனால சொன்னா, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு சொன்னான். Therefore he said, Lord, take me away. அவனுக்கு தேவன் சொன்ன வார்த்தை என்ன? What was the word of God to நீ him? பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொன்னார். It is very far that you have to travel. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு உங்களுடைய ஆவிக்குரிய தற்போதைய நிலவரத்தை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் தேறின நிலவரம் எவ்வளவு தூரம் என்பதை கண்டு அதை தொடர ஆரம்பிப்பீர்கள். Let's close our eyes and kneel down and see as to how far we are from the will of God and then go towards perfection. இன்னும் பரிசுத்தத்தை குறித்து நமக்கு அறிவு இன்னும் வரவில்லையே. We have still not gained the wisdom of holiness. இன்னும் பிரதிஷ்டையின் ஜீவியம் வரவில்லையே. We have still not got that consecration. இன்னும் தேவ சித்தத்தை நாம் விளங்கிக் கொள்ளவில்லையே. We have still not understood the will of God. இன்னும் பிசாசுகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையினால் நிரப்பப்படவில்லையே. We have still not been filled with the power to seize the இன்னும் தேவனுடைய வார்த்தையை தைரியமாய் உரைக்க நமக்கு ஜீவன் இல்லையே. We do not have the life to proclaim the word of God. இன்னும் சாந்தம், அன்பு, இரக்கம், தயவு நமக்கு இல்லாமல் இருக்கிறதே. We do not have the meekness and mercy and the life to live like that. இன்னும் வேதத்தின்படி உள்ள அமைப்பு உள்ள வாழ்க்கை நமக்கு இன்னும் அமையவில்லையே. We do not have the life to live according to the word of God. இன்னும் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் எவ்வளவோ குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோமே. We have found shortcoming in many character of the Christ. ஆண்டவரே, எந்த மனிதனையும் கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே. Lord, you said that you can present any man
perfect in Christ Jesus. அப்படி என்னையும் மாற்றும் ஆண்டவரே. Lord, change me also. அப்படி கேளுங்க, வாயை திறந்து கேட்போம் பாருங்க. You open your mouth and ask of the Lord. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் மாற்றக்கூடிய சக்தி எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ளும் என் பிள்ளைகளுக்குள்ளும் என்னுடைய சபைக்குள்ளும் இப்பொழுது இறங்கி வருவதாக. Let the power to convert me perfect in Christ Jesus come into me and my family and my children. என்னை தேறினவனாய் நிறுத்தக்கூடிய ஜீவனால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. You fill me with the life of presenting me perfect. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே ஒரு சக்தி உன்னை தொடும். Before this meeting, power will touch you. அந்த வல்லமை உன்னை நிரப்பட்டும். That power will fill you. நீ இனிமேல் தேறினவனாய் மாறுவாய். You will become perfect. எல்லாரும் அந்த வல்லமைக்கு இடம் கொடுப்போமே. Let's all give room for the Spirit. தேவனுடைய வல்லமையினால் முடிசூட்டப்படுவோம். Be filled with the power of God. உன்னை நிச்சயமாய் தேறினவனாய் கர்த்தர் மாற்றுவார். He will definitely make you perfect. ஏனென்றால் அவருக்கு மாற்றக்கூடிய சக்தி உண்டு. Because he has the power to convert. உருவாக்கக்கூடிய சக்தி உண்டு. He has the power to create. என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியும். What he should do, he can do it. நீ இருக்கிற நிலவரத்தில் அப்படியே ஆண்டவரிடத்தில் வந்து விடுவாயாக. You come to the presence of God in the ஆண்டவரே, என்னை தேறினவனாய் நீர் மாற்றும். குருவே, உம்முடைய கரத்தில் என்னை சமர்ப்பிக்கிறேன். Lord, Master, I submit my hand into your hands to make me perfect. Amen. Hallelujah. Rabala katurabala tudakarabala libikarabala tudan. Amen. உங்கள் எத்தனை பேர் நீங்கள் எவ்வளவு குறை உள்ளவர்கள் என்பதை விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? கைகளை வைத்துங்க பார்க்கலாம். தேறின அனுபவத்தை கேட்ட பொழுது நான் மிரண்டு போய்விட்டேன். எனக்கு இப்ப போதிக்கும் பொழுதே தடுமாற்றமா இருக்கு. எவ்வளவு தூரம் நம்ம இப்ப போதிக்கிறோம், அதனுடைய பூர்ணம் எவ்வளவு தூரமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தான் நம்மை தேர்ந்தவளாய் மாற்ற முடியும். அந்த குருவுக்கு அந்த சக்தி உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்துக்கு அந்த வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை உண்டு. அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஆமென். ஆம் ஆண்டவரே, நான் வேதவசனத்தை கேட்கும் பொழுது நான் எவ்வளவு குறைவுள்ளவன் என்பதை விளங்கிக் கொண்டேன். நான் எவ்வளவு தேர்னவனாய் மாற வேண்டும் என்பதையும் நான் விளங்கிக் கொண்டேன். அப்படி தேர்னவனாய் மாற முடியுது எனக்கு சாத்தியம் அல்ல. என்னுடைய பலத்தினாலோ என்னுடைய அறிவினாலோ என்னுடைய திறமையினாலோ அது சாத்தியம் அல்ல. நீர் ஒருவரே என்னை தேர்னவனாய் நிறுத்த முடியும். அப்படி சொல்றவங்க கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே என்னை தேர்னவனாய் மாற்றும். குருவே, நீர் என்னையும் அழைத்தீர் திருசேத்தம் செய்ய வைகத்தில். குருவே, நீர் என்னையும் அழைத்தீர் திருசேத்தம் செய்ய வைகத்தில். களிமண்ணை போல உக்கரத்தில் கர்த்தனை கை அழிக்கிடுவே.
உருவாக்கிடும் எனையே. ஆமென். ஒன்றடி தீர்க்காயனா உருவாக்கிடும் எனையே. ஆமென். ஒன்றடி தீர்க்காயனா ஒரு வீதியை அழைத்து तेरे सीतத்தை அடித்து ஒரு வீதியை तेरे सीतத்தை அடித்து கனிமணி பூவே உதரத்தில் கர்த்தனை கையளித்திடுவே. கனிமணி பூவே உதரத்தில் கர்த்தனை கையளித்திடுவே. ஒரு வாக்கிடும் எனையே ஒன்றடி தீர்க்காயனா ஒரு வாக்கிடும் எனையே ஒன்றடி தீர்க்காயனாய். கனிமணி பூவே உதரத்தில் கர்த்தனை கையளித்திடுவே. கனிமணி பூவே உதரத்தில் கர்த்தனை கையளித்திடுவே. ஒரு வாக்கிடும் எனையே ஒன்றடி தீர்க்காயனாய் ஒரு வாக்கிடும் எனையே ஒன்றடி தீர்க்காயனாய். ஒரு வாக்கிடும் எனையே ஒன்றடி தீர்க்காயனாய் ஒரு வாக்கிடும் எனையே ஒன்றடி தீர்க்காயனாய். Hallelujah. Hallelujah. ஆம். பிரியமானவர்களே, இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள இப்ப பேசப்பட்ட வார்த்தையினுடைய ஒரு வல்லமை உனக்கு வர வேண்டும், நமக்கு வர வேண்டும், எனக்குள்ள வர வேண்டும், உங்களுக்குள்ள வர வேண்டும். அப்பதான் இவ்வளவு நேரம் விதைச்சதுக்கு நீர் பாய்ச்சின மாதிரி. இல்லைன்னா சும்மா விதைச்சிட்டு போனா யார் வந்து எடுத்துட்டு போயிருவா? பறவை எடுத்துட்டு போயிடும். இல்லாவிட்டால் வெயில்ல அது கருகி போய்விடும். இல்லாவிட்டா முள்ளுக்குள்ள சிக்கி அது தடுமாற ஆரம்பிக்கும். ஆனா நீர் பாய்ச்சிட்டீங்கன்னா நிச்சயம் அது முளைக்கும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் இப்ப கிடைக்கட்டும் பிரியமானவர்களே. பின்மாறி காலத்து மலை வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் நிச்சயமாய் உன்னை தேர்ந்தவனாய் மாற்றுவார். Amen. 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 Hallelujah. Hikana manatudam. Amen. Amen. Rekada bakara bakatara. Amen. 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 Guru சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்றீர். குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்றீர். திருச்சித்தப்படியே பரிசுத்தம் தாரும். திருச்சித்தப்படியே பரிசுத்தம் தாரும். குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்றீர். திருச்சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்றீர். திருச்சித்தப்படியே பரிசுத்தம் தாரும். திருச்சித்தப்படியே பரிசுத்தம் தாரும். குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம்
ஆமென். 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 குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்றீர். தேவனுடைய சித்தம் செய்தால் அதுதான் பரிசுத்தம். திருச்சித்தப்படியே பரிசுத்தம் தார். எல்லாரும் வாய் திறந்து கேட்கலாமா? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த விதை மண்ணுக்குள்ள போய் கிடக்கும். அதுக்கு அந்த தண்ணி பட்ட உடனே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ளுக்குள்ள நடக்குது. ஆனா வெளியே இருந்து பாக்குற பெரிய ஞானிக்கு கூட, விஞ்ஞானிக்கு கூட என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சிங். அதுபோல இன்னைக்கு உனக்கு விதைக்கப்பட்ட அந்த தேறின உபதேசம், தேர்ந்தவர்களுக்குள்ள உள்ள வல்லமை உனக்குள்ள வேலை செய்ய போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று, குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று, திரு சித்தப்படியே தேர்ந்தவனாய் மாற்றும். ஆம். கிறிஸ்து ஒருவரே நமக்கு குருவாய் இருக்கிறார். தேறினவன் எவனும் கிறிஸ்துவை போல, குருவை போல இருப்பான். எந்த மார்க்கத்திலும் ஒரு மனிதனை தன்னுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்துவதே கிடையாது. ஒரு தலைவன் என்று சொன்னால் எல்லாரையும் மட்டம் தட்டி தனக்கு கீழே வைத்திருப்பான். ஒரு தத்துவ ஞானி என்றால் அந்த தத்துவத்தை தன்னுடைய பட்சத்திலே தான் கண்டுபிடித்தது என்று சொல்லி அந்த ஸ்தானத்தை அவனையே பிடித்து வைத்திருப்பான். அதுதான் உலகம். ஆனால் இயேசு அப்படி அல்ல, தன்னுடைய ஸ்தானத்தையே அவனுக்கு, மனிதனுக்கு கொடுக்கிறார். ஆமென். தேறினவன் எவனும் குருவை போல இருப்பான். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை மாற்றி அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். பயப்படாதே. ஆமென். நிச்சயமாய் உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். நிச்சயமாய் கர்த்தர் உன்னை பூர்ணப்படுத்துவார், தேறினவனாய் நிறுத்துவார். கர்த்தருடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து நம்முடைய குரு. நாம் தேறினால் அவரை போல மாறலாம் என்று தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் எவைகளில் தேர வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு போதித்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் முற்றிலும் தேர்ந்தவர்களாய் மாறி இயேசு வரும் பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். We need your power, mighty power.